தானியேல் புத்தகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தானியேல்ல 12 அதிகாரம் இருக்குது. அதில் வந்து 6 அதிகாரம் முடிச்சிட்டோம். 2 பாகம் சொன்னேன். முதல் பாகம் வந்து 1லேருந்து 6 அதிகாரம் முழு அந்த சாம்ராஜ்யத்தில் தானியேல் வாழ்ந்த நாட்களில் பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுவதும் அதில் நடந்த அந்த வரலாற்று நிகழ்ச்சியை வந்து தானியேல் வந்து எழுதுறது தான் வந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பாபிலோன். அதுக்கப்புறம் பர்ஷிய ராஜா சைரஸ் மற்றும் தரியு ராஜா, மேதியன் ஆகிய தரியு ராஜா அவங்க வர வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹாஃப்குள்ள போக போறோம். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தானியேல் தராரு. எதை பத்தினா நேபுகாத்நேசார் பார்த்த சொப்பனத்தை வைத்து தான ஒரு காரியம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா கர்த்தர் தானியேலுக்கு பர்சனலா ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரு, ஒரு ட்ரீம். அந்த காரியத்தை குறித்து இன்னும் விலாவரியா ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நான் ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்துல அப்புறம் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னதான் இன்னைக்கு நிறைய ரிப்பீட் ஆக போகுது. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால இன்னையில இருந்து கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமா போக போகுது. கொஞ்சம் குழப்பமாகவும் போகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதான் இதை வந்து புரிஞ்சுப்பீங்க. ஒன்ஸ் நீங்க தானியேல் புஸ்தகம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரெவலேஷன் புக் நம்ம தியானிக்கும் போது டீச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஓகேங்களா? ஸோ தானியேல் புஸ்தகத்தை நம்ம வாசிப்போம். ஸோ தானியேல் 7ஆம் அதிகாரம். ஏற்கனவே இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டார்க் கிளவுட்ஸ் பார்க்குறோம். கரு மேகம், புயல் வருது, உபத்திரம் வருது, புயல் காற்று வீச போகுது. அதுதான் வந்து தானியேலுடைய புத்தகத்துல நம்ம பார்க்க போறோம். பயங்கரமான உபத்திர காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த புயல் மத்தியிலே நாம கண்மலையாகி அவர் மீது கட்டப்பட்டிருப்போம்னா நம்ம அசையாம இருப்போம். ஆமென். அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு, அவர் தான் அவருடைய பிரசன்னம், அவர் சொன்ன காரியங்கள் இதெல்லாம் கரெக்டா. அந்த உபகரணங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, கடைசி காலத்துக்கு தேவையான உபகரணங்கள் அதெல்லாம் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். எந்த புயல் வந்து மோதி நம்ம மேல வீசினாலும் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஸோ நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். அந்த பாட்டெல்லாம் எந்த புயல் வந்து மோதி நம்ம மீது வீசினாலும் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஆனா உண்மையான உபத்திரம் வரும்போது அசைக்கப்பட்டுறக்கூடாது. அதுதான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம பார்ப்போம். தானியேல் நேபுகாத்நேசார், பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேசார் வந்து ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. தலை வந்து பொன்னான தலை, தங்கம், கோல்ட், செஸ்ட் அண்ட் ஆர்ம், மார்பு பகுதி மற்றும் அவனுடைய கரங்கள் வந்து வெள்ளி பகுதி, இடுப்பிலிருந்து தொடை வரைக்கும் உள்ளது வந்து வெண்கலம் அல்லது பிரான்ஸ் பகுதி, கால் 2 கால்களும் இரும்பு கால்கள், பாதங்கள் 2மே இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதங்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுதான் கடைசியா. இன்னும் அந்த கடைசி ராஜ்யம், அந்த 10 விரல்களை கொண்ட கடைசி 10 ராஜாக்கள் இன்னும் வரல. அந்த ராஜ்யம் இன்னும் செட்டப் பண்ணல. இந்த நாள் வரைக்கும் நம்ம அந்த இரும்பின் ராஜ்யம் ரோமாபுரியினுடைய அந்த சட்டிலான அந்த மாஃப்ட் கிங்டம்ல தான் இன்னும் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் 2ஆம் அதிகாரத்துல. பாபிலோன் ராஜ்யம், கோரேஸ் மற்றும் தரியு ராஜாவினுடைய ராஜ்யம், அதுதான் மேதிய பர்ஷியன். அப்புறம் கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டர் மற்றும் அவனுடைய பிரிந்த 4, அலெக்சாண்டருக்கு அப்புறம் 4 பேர் அவனுடைய சக்சஸர்ஸ் எழுப்பினாங்க. அந்த காரியத்தை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். ரோம சாம்ராஜ்யம், அப்புறம் பிரிந்திருக்கிற 10 ராஜ்யங்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 கால அரசாட்சி. அப்போ தானியேலும் சரி, வெளிப்படுத்தின விசேஷமே 2 புத்தகமே கடைசி 7 ஆண்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அதுலயும் வெளிப்படுத்தின விசேஷம் இன்னும் நேரோ டவுன் பண்ணி கடைசி 3 ஆண்டு வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தானியேல் பார்த்த தரிசனம், கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்த சொப்பனம் என்னன்னா, நேபுகாத்நேசர் பார்த்த அதே சொப்பனம் தான். ஆனா நேபுகாத்நேசர் ஒரு சொரூபத்தை பார்த்தாரு, தானியேல் மிருகங்களை பார்க்கிறாரு. நேபுகாத்நேசர் ராஜாவுடைய சொப்பனத்துல அந்தி கிறிஸ்துவனுடைய டீடைல் கிடையாது. தானியேலுடைய சொப்பனத்துல அந்தி கிறிஸ்துவனுடைய டீடைல் நல்ல எக்ஸ்ட்ராவே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல் கொடுக்குறாரு.
இப்போ தானியேலுடைய புத்தகம் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஹோல் பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில், கடைசி முடியும் போது இன்னும் நல்ல டீட்டெயில் கொடுப்பாங்க. ரெவலேஷனும் வெளிப்படுத்தின விசேஷம் அதே பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. முதல்ல ஒரு பெரிய ஒரு பிக்சரு, அதுக்கப்புறம் நேரோ டவுன் பண்ணி 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 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில், கடைசி 3 ஆண்டு அப்புறம் என்ன நடக்கும்ன்ற டீட்டெயில் இன்னும் எக்ஸ்ட்ராவா வரும். அதே பேட்டர்ன் இங்க நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா தானியேல் பார்த்த சொப்பனத்துல மிருகம் வந்து 4 மிருகத்தை பார்க்குறாரு. முதலாவது சிங்கம், 2வது கரடி, 3வது சிறுத்தை, 4வது வெறும் மிருகம் அதுல போடப்பட்டிருக்குது. 4வது மிருகம். 2 சொப்பனத்திலுமே பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசர் பார்த்த சொப்பனமோ தானியேல் பார்த்த சொப்பனம் ரெண்டுத்திலையும் பாபிலோன் ராஜ்யத்தை பத்தி கிளீனா எழுதப்பட்டிருக்கும். மீதோ பர்ஷியர்கள் அவர்களை குறித்து கிளீனா எழுதப்பட்டிருக்கும். அலெக்சாண்டருடைய ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்தை குறித்து கிளீனா எழுதப்பட்டிருக்கும். ஆனா ரோம சாம்ராஜ்யம் சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது. நமக்கு எப்படி ரோம சாம்ராஜ்யம் தெரியுதுன்னா நம்ம வரலாற்றை பார்த்து ஆராய்ச்சி செய்யும்போது இது ரோம சாம்ராஜ்யம் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம வரலாற்று வல்லுநர்கள் மற்றும் இறையியல் வல்லுநர்கள் இவங்க எல்லாமே ஒத்துக்கொள்கிற கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள், கிறிஸ்தவ அல்லாதவர்கள் கூட ஒத்துக்கொள்ற ஒரு விஷயம், அந்த ராஜ்யம் வந்து ரோம ராஜ்யம், அந்த இரும்பு கால்கள் என்பது ரோம ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதனால நமக்கு அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 10 கொம்புகளை உடைய அந்த மிருகம் எதுக்கு சமமா இருக்குதுன்னா நேபுகாத்நேசருடைய கடைசி ராஜ்யம் 10 கால் விரல்கள். தானியேல் பார்க்கிற அந்த 10 கொம்புகளுடைய மிருகம் வந்து நேபுகாத்நேசர் ராஜாவுடைய சொப்பனத்துல கடைசி பாதங்கள், அந்த ராஜ்யங்கள் 10 ராஜாக்களை கொண்ட ராஜ்யங்கள், 10 கால் விரல்கள். அப்ப எல்லா மிருகங்களுமே வந்து நேபுகாத்நேசருடைய சொப்பனத்தை தான் இங்கேயும் வலியுறுத்துகிறது. தானியேல் பார்த்த எல்லா மிருகங்களுமே நேபுகாத்நேசருடைய சொரூபத்தை தான் அதுவும் வலியுறுத்துகிறது. They both corresponds the same message of Nebuchadnezzar's dream. Okay. இப்போ இந்த காரியத்தை நம்ம அடிப்படையா வச்சு இப்போ நம்ம வந்து தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே, 1ஆம் வருஷம். தானியேல் வந்து இப்போ நம்ம போன வாரம் பார்த்தப்போ தானியேலுக்கு கிட்டத்தட்ட 82 வயசு. வந்து சிங்ககபியில போடப்பட்ட அந்த டைம் தானியேலுடைய கடைசி அந்த கோரேஸ் ராஜா ஆளுகை செய்ய பாபிலோன் ராஜ்யத்தை வந்து பிடிக்கிற நேரத்தில் தானியேலுக்கு ஏறக்குறைய 82 வயசு. எப்படி அதை சொல்றோம்? பெல்ஷாசார் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்ல வரேன். எத்தனை வருஷம் ஆளுகை செஞ்சாரு? 17 வருஷம். குயிக்கா கால்குலேட் பண்ணுங்களேன், யாருன்னா உங்க பேப்பர்ல எழுதுங்க. பெல்ஷாசார் நேபுகாத்நேசருடைய பேரனுடைய ஆட்சி வந்து 17 இயர்ஸ், 17 ஆண்டுகள். நேபுகாத்நேசருடைய பிள்ளை அவனுடைய ஆட்சி வந்து 23 ஆண்டுகள். நேபுகாத்நேசருடைய மகன் மற்றும் அவனுடைய பேரனுக்கு இடையில அவங்களுடைய ராஜ்யம் உள்ள அவங்களுக்குள்ள சில இருந்த டிவிஷன், அவங்களுக்குள்ள இருந்த ராஜ்யத்தினுடைய பிளக்சுவேஷன்ஸ்ல ஒரு 5 வருஷம். அதுல 3 ராஜாக்கள் ஆண்டாங்க. ஒரு ராஜா 2 வருஷம், இன்னொரு ராஜா 2 வருஷம், இன்னொரு ராஜா 1 வருஷம். அப்போ மொத்தம் 5 வருஷம் அதுக்கு இடையில. இப்போ 17 + 5 + 23 எவ்வளவு வருது? 45 -70 போடுங்க. அவ்வளவுதான் நேபுகாத்நேசருடைய ஆளுகை. 34 35 37 70 ஆண்டு. நமக்கு பாபிலோனுடைய ராஜ்யம் 70 ஆண்டு வரணும். 30 32 31 25 ஓகே. So 25 + 23 + 5 + 17 எவ்வளவு வருது? 70. ஓகே. அப்போ தானியேல் வந்து உள்ள வரும்போது அவனுக்கு எத்தனை வயசு? 12 15. அதுல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தானியேலுக்கு 82 வயசு. கரெக்டா? ஓகே. ஸோ இதை எழுதி வச்சிங்க, ஏன்னா நானே மறந்தாலும் ஃபியூச்சர்ல அப்புறம் நீங்க வந்து மறக்க கூடாது. ஸோ தானியேலுக்கு எப்போ 82 வயசு? தானியேலுக்கு பாபிலோன் ராஜ்யம் முடியும் பொழுது, கோரேஸ் ராஜா வரும்பொழுது. சரிங்களா? தானியேலுக்கு 82 வயசு ஆகும்பொழுது சிறை இருப்பினுடைய ஆண்டுகள் 70 ஆண்டு. புரியுதுங்களா? மொத்தம் சிறை இருப்பு பாபிலோன்
இஸ்ரவேல் தேசத்தாரை சிறையிருப்புக்கு கொண்டு போறாங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸைல், முதலாவது சிறை பிணை கைதிகளாக அவங்க யூதேயா தேசத்தை வந்து அவங்க ஆட்சிக்கு கைப்பிடிக்கும் பொழுது அந்த நாளிலிருந்து கோரேஸ் ராஜா வரும் வரைக்கும் 70 ஆண்டு. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார்னு பார்த்தோம். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தணும். கரெக்டா 70 வருஷம் அவங்க வந்து சிறை பிணை கைதிகளாக ஃபர்ஸ்ட் எக்ஸைல்ல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி வந்தது. அந்த கணக்கு படி பார்க்கும்போது 70 ஆண்டு முடியுது. தானியேலுக்கான 82 வயசு. சரிங்களா? அப்போ பெல்ஷஸ்ஸாருடைய முதலாவது ஆண்டுல தானியேலுக்கு எத்தனை வயசு இருக்கும்? பெல்ஷஸ்ஸார் வந்து 17 ஆண்டு ஆளுகை செய்யறாரு. அப்போ 82 மைனஸ் 17, தானியேலுடைய வயசு என்ன? என்ன கணக்கு வருதோ அதான் வயசு. அதை போட்டுங்க. கேட்கல. 65. ஓகே, எல்லாருக்கும் இது தோராயமாக ஒரு கணக்கு தான். சரிங்களா? தானியேலுக்கு வந்து 65. 82 மைனஸ் 17 65. ஓகே, பிளெஸிங் நோன்றாங்க, அத்தா நாமான்றாரு. ஏதோ நீங்க 2 பேரும் எவ்வளோ பேசி முடிச்சுங்க. அது டீச்சர் சொல்றதை ஒத்துக்கலாம்பா. யார் எங்க டீச்சர் ஆளை காணும். சரி, டீச்சர் என்ன சொல்றீங்க? 2 டீச்சர் உட்காந்துருக்கீங்க பதில கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு. இந்த காலத்துல எல்லாம் கால்குலேட்டர் டீச்சரா இருக்கிறாங்கப்பா. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, திடீர்னு பெல்ஷஸ்ஸாருடைய ஆட்சி போன வாரம் நம்ம பார்த்தோம். அவன் வயசாக இறந்துட்டான். அதுக்கு தானியேல் பெல்ஷஸ்ஸாருடைய முதலாவது ஆண்டுன்னு சொல்லும்போது குழம்பிடக்கூடாது. இது பிளாஷ்பேக் போகுது. தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷனுடைய டிப்பிக்கல் அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன், அவங்களுடைய முறை எப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே வராங்க. பிளாஷ்பேக் மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருப்பியும் வருவாங்க. திருப்பியும் ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு பிரேக் முடிச்சு திருப்பியும் கண்டினியூ பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ பெல்ஷஸ்ஸாருடைய முதலாவது வருஷம் சொன்னா தானியேல் திருப்பியும் பேக் ட்ராக் போறாரு. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல அவருக்கு வந்து 5ஆம் அதிகாரம் எண்டுல பாத்தீங்கன்னா 82 வயசு கரியு ராஜா உள்ள வரும்பொழுது. ஆனா இப்போ 7ஆம் அதிகாரத்துல இப்போ தானியேலுக்கு ஏறக்குறைய 60-65 வயசு. நீங்க எது முடிவு பண்ணீங்களோ அதான். வயசு பெருசு கிடையாது. இப்போ நம்மளுக்கு மெயின் வந்து காரியம். ஏன் இது சொல்ல வரேன்னா, தானியேலு அவன் மிகவும் வயதானவனா இருக்கிறான் இந்த டைம்ல. சரிங்களா? கோரேஸ் ராஜா வந்த டைம்லலாம், பெர்சியா ராஜா கைப்பற்றுற நேரத்துலலாம் தானியேல் வந்து வயசானவர். அப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தை தானியேலுக்கு வந்து அந்த மிருகத்தை பார்க்கக்கூடிய சொப்பனம் வரும்போது தானியேலுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வயசுல இருக்கிறான். ஆனா அந்த தரிசனம் தானியேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. தானியேலுக்கு கொடுத்துட்டு ஒரு 70 வருஷம், அடுத்த ஒரு கிட்டத்தட்ட 17 வருஷம் தானியேல் வந்து ஒண்ணுமே இல்லை. அது நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு, ஏன்னா நெபுகாத்நேசருக்கு கர்த்தர் வந்து சொப்பனம் கொடுத்தாரு. இப்ப தானியேலுக்கு சொப்பனம் கொடுத்த பிற்பாடு தானியேல் மனசு ஃபுல்லா எதுல இருக்குதுன்னா, இந்த ராஜ்யம் எப்போ வரும், இந்த ராஜ்யம் எரேமியா சொன்னாரு. அப்ப அவனுக்கு வந்து உடனே இந்த பார்த்த உடனே இந்த ராஜ்யம் உடனே வந்துற போதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் நினைக்கல. கிளீனா தெரியும், கால்குலேட் பண்றான். ஓகே, அப்ப 70 ஆண்டு வந்து இருக்குது, இன்னும் அடுத்த ஒரு 17 ஆண்டு இருக்குது, 70 ஆண்டுல அடுத்த ராஜ்யம் வரும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். கோரேஸ் ராஜா வருவார்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதிருக்குது. ஏசாயா 44ஆம் அதிகாரம் மற்றும் 45ஆம் அதிகாரத்துல அதை வாசித்திருப்பான். வாசித்த உடனே கோரேஸ் ராஜா வருவான். பேர் சொல்லி ஆண்டவர் வந்து திட்டவட்டமா பேரை சொல்றாரு. கோரேஸ் என்ற ஒரு ராஜா வருவான், என்னுடைய மெய்ப்பன், என்னுடைய ஊழியக்காரன், அவன் வந்து காரியங்களை உங்களுக்கு வந்து செய்வான், அவன் என்னுடைய ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏசாயா எழுதி வைக்கிறார். அப்போ தானியேல் இதெல்லாம் வாசிச்சுட்டு என்ன பண்றான்னா, சும்மா இருந்துடல, அவன் ஆண்டுகளை கால்குலேட் பண்றான். மற்றவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து கலப்பு திருமணம் பண்றாங்க, அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்றாங்க. ஆனா தானியேலோ அவன் வந்து காரியங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் வந்து கால்குலேட் பண்ணிட்டே வரான். சரிங்களா? அவன் கால்குலேட் பண்றவனா இருக்கிறதுனால தான் கர்த்தர் 9ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கொடுக்கிறாரு. 70 வார தீர்க்க தரிசனம். அது 9ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது பார்க்கலாம். அப்போ தானியேலுடைய கியூரியாசிட்டி, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி அவன் எக்ஸலண்டா எது செஞ்சாலும் பெஸ்டா சிறப்பா செஞ்சான். கால்குலேஷன்ல இருந்து எல்லாம் அவன் வந்து அவனை தயார்படுத்துறான். அவன் வந்து அவனோட பார்வை, கர்த்தர் அவனுக்கு தூர பார்வையை கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு தீர்க்கதரிசனமான கண்ணோட்டத்தை கொடுத்தார். அதனால்தான் அவனுடைய புத்தகத்துல என்ன டீடைல்ஸா காரியங்களை அவன் வந்து எழுதும்படியாக கர்த்தர் அவனுக்கு சில காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினான்.
அப்போ பெல்ஷாசாரினுடைய முதலாவது ஆண்டு தானியேலுக்கு ஏறக்குறைய 60-65 வயசு. அந்த டைம்ல தானியேல் இந்த சொப்பனத்தை பார்க்கறான். இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு 17 இயர்ஸ் அவன் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. நெக்ஸ்ட் 17 இயர்ஸ் அவன் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த காரியத்தை அவன் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கான். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாசாரின் முதலாம் வருஷம். இந்த பெல்ஷாசார் தான் எந்த ராஜா? நேபுகாத்நேசருடைய பேரன். பெல்ஷாசார் தான் மேனே மேனே தேக்கேல் உபாசின் என்று இந்த செவுத்துல ஒரு கரம் விரல்கள் எழுதிச்சு, அதை பார்த்த ராஜா. பெல்ஷாசாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். அண்டர்லைன் பண்ணுங்க, காரியங்களின் தொகையை விவரித்தான். ஓகேங்களா? தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தில் 4 காற்றுகளும். வானத்தின் 4 காற்றுகள் சொல்லும்போது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், வடக்கு, கிழக்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு, இந்த 4 திசையில இருந்தும் ஒரு காற்று வருது. பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. பெரிய சமுத்திரம்னா என்ன சமுத்திரம்? நம்ம இங்கெல்லாம் கடல் எல்லா ஊர்ல இருக்கு அந்த கடலா? அந்த சமுத்திரமா இல்ல. இது மத்திய திரை கடல். பிராக்கெட்ல போட்டுங்க கீழே, மத்திய திரை கடல், மெடிட்டரேனியன் சி. நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தானியேல் ஈராக்ல இருக்கிறார், பாபிலோன் தேசத்துல இருக்க. இன்றைக்கு ஈராக் தான் பாபிலோன் தேசம். தானியேல் பாபிலோன்ல இருக்கிறாரு. ஆனால் அவனை பார்க்கிற சொப்பனம், அவனுடைய தரிசனம் அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். எல்லாமே தானியேல் எங்க அமெரிக்கால இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, அல்லது இந்தியால எங்க போனாலும் சரி, அவனுடைய எண்ணம் எல்லாம் எருசலேம் தான். அவனுடைய ஏக்கம் எல்லாம் கர்த்தருடைய தேவாலயம். அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவனுடைய ஜனம், யூத ஜனம், எருசலேம் பட்டணம், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆலயம். இதுதான் அவனுக்கு மனசுல இருக்குது. அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கர்த்தர் அவனுக்கு சொப்பனம் கொடுக்கும்போது எருசலேமுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவன் சொப்பனம் பார்க்கணும். ஈராக்ல நடக்கிறத வச்சு அவன் பார்க்கல, எருசலேம்ல என்ன நடக்குது அதை வச்சு பார்க்கணும். ஓகே, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எருசலேமுடைய அட்மாஸ்பியர் என்ன நடக்குதுன்னு தான் கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். நேபுகாத்நேசருடைய சொப்பனத்துல எருசலேம் தேசத்துக்கு என்ன நடக்க போகுது? ஒரு அந்நிய ராஜா, அந்நிய ராஜ்யங்கள் எருசலேமை ஆளும் என்ற ஒரு தரிசனம். தானியேலுக்கும் அதே மாதிரி ஒரு சொப்பனம் தான். எருசலேமுடைய அட்மாஸ்பியர்ல என்ன நடக்க போகுது, எருசலேமுடைய தேசத்துல என்ன காரியங்கள், யாரெல்லாம் ஆளுகை செய்ய போறாங்க, இன்னும் டீட்டெயிலா ஆண்டவர் காட்டுறார். ஓகே, ஆனா தானியேல் இருப்பதோ பாபிலோன், ஆனால் அவன் பார்க்கிற தரிசனமோ எருசலேம், அந்த அட்மாஸ்பியர். எருசலேமே பக்கத்துல வெஸ்டர்ன், எருசலேமுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற மத்திய திரைக்கடலுடைய கண்ணோட்டம் தான் கர்த்தர் அவனுக்கு காட்டுறார். பெரிய சமுத்திரத்தின் மேல் அந்த 4 காற்றும் அடிக்குது. ஒரு சூறாவளி காற்று போல சுத்தி 4 திசையிலும் சேர்த்து அடிக்குது. என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு காரியம், ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்றாரு. உபத்திரம் வரப்போகுது, நீங்கள் ஒரு உபத்திரத்தின் வழியா கடந்து போக போறீங்க. எருசலேம் தேசம் பலவிதமான சோதனை, உபத்திரவங்கள் இதற்கு ஊடாக கடந்து செல்ல போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல காட்டுறார். சமுத்திரத்தின் மேல் அடித்தது. 3ஆம் வசனம், அப்போது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. நிறைய பேர் சமுத்திரம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வியாக்கியானம் போடும்போது சமுத்திரம்னா சீன்னு சொல்லும்போது மக்கள்னு சொல்லுவாங்க. அதான் பொதுவான வியாக்கியானம். நீங்க மற்ற பிரசங்கர்கள், மற்ற டீச்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் சமுத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை இல்ல தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல வந்துச்சு, அதெல்லாம் மக்களுடைய நடுவுல இருந்து இந்த மிருகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நல்லா பார்க்கணும், ஒரு சிலது அது உண்மை, ஒரு சிலது இங்க ஸ்பெசிபிக்கா பெரிய சமுத்திரம். எங்கெல்லாம் வேதத்துல பெரிய சமுத்திரம் போட்டுருக்கோ அதெல்லாம் மெடிட்டரேனியன் சி. ஓகே, wherever you see the word great sea, that is Mediterranean Sea. ஓகேங்களா? சோ அது மத்திய திரைக்கடல். இப்போ இந்த மத்திய திரைக்கடல்ல இருந்து தான் இந்த மிருகங்கள் எழும்பி வருது. எதுக்கு விரோதமாக, எதுக்கு நேராக வருதுன்னா எருசலேமுக்கு நேராக கைப்பற்றுவதற்காக அது வருது. முதலாவது முந்தினது 4வது வசனம், முதலாவது மிருகத்தை பத்தி இப்போ ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது மிருகத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. சிங்கத்தை போல இருந்ததை
அதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம படத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்க்க போறது நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த ஒவ்வொரு மிருகத்தை குறித்து நம்ம விலாவரியா பார்க்க போறோம். தானியேல் ஃபர்ஸ்ட் சிங்கம், கரடி, சிறுத்தை, அப்புறம் ஒரு மிருகம். இப்போ முதல் மிருகத்தை பத்தி இப்போ டீட்டெயில் ஆண்டவர் கொடுக்குறாரு. சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. சிங்கம் தான், ஆனா சிங்கத்துக்கு கழுகினுடைய செட்டைகள். இட் இஸ் பீன் given eagle's wings. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்கள் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இது யாரை குறித்தது என்றால் நேபுகாத்நேசர். எப்படி நம்ம அந்த கோல்டன் ஹெட், தங்க தலை, பொற்தலை, எப்படி நேபுகாத்நேசருடைய சொப்பனத்தில் அது பாபிலோன் ராஜ்யமோ நேபுகாத்நேசரோ, அதே போல இங்கேயும் சிங்கம் வந்து நேபுகாத்நேசர் ராஜா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 4ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேசருடைய பெருமை. நேபுகாத்நேசர் அவனுடைய பிளாக் கூட சிங்கம். அந்த காலத்துல முக்காவாசி அநேக ராஜாக்கள் எல்லாருமே அவங்களுடைய கொடிகள்ல சிங்கம் முத்திரை, சிங்கத்தினுடைய சைன் தான் இருக்கும், அடையாளம். அதுதான் அவங்களுடைய கொடி. நேபுகாத்நேசருக்கும் சிங்கத்தினுடைய கொடி தான். அந்த சிங்கம் வந்து ஒரு இறகுகளை வைத்த சிங்கம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிங்கம் அந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது நேபுகாத்நேசர் ரொம்ப எவ்வளவு பெருமை உள்ளவனா இருந்தான்னு பார்த்தோம். சிங்கத்திற்கு ஒரு குணாதிசயம், சிங்கத்தினுடைய குணாதிசயம் என்னது? சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. They say lion, the pride of lion சொல்லுவாங்க. சிங்கத்துக்கு உரிய ஒரு காரியம், ஒரு பெருமை, ஓகே, ஒரு கம்பீரம். அப்ப நேபுகாத்நேசருக்கு வந்து அந்த 4ஆவது சொப்பனத்துல, நீதான் அந்த பெரிய மரம், ஓங்கி இருக்கிற மரம், உயரே இருக்குது, உலகம் ஃபுல்லா உன்னை அறியாத ராஜாக்களே கிடையாது, முழு ராஜ்யங்களும் பாபிலோன் ராஜ்யங்களை குறித்து அறிந்திருக்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெருமை, ஒரு சிங்கத்தை போல ஒரு பெருமை நிறைந்தவனா இருந்தான். அந்த சிங்கத்திற்கு பாத்தீங்கன்னா அதுக்கு இறகுகள் கொடுக்கப்படுது, கழுகினுடைய சட்டைகள் அதுக்கு இருந்தது. கழுகு எதற்கு உதாரணமா சொல்லுவாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களை விட உயரே எழும்பி பறக்கக்கூடிய ஒரே உயிரினம் வந்து கழுகு தான். மலைகளுக்கு மேல பறந்து போகும். எவ்வளவு பெரிய புயல்கள், எந்த பயங்கரமான காற்று வீசினாலும் அந்த காற்றையே யூஸ் பண்ணிட்டு அந்த புயல்களுக்கும் மேல போயிடும். அப்போ கழுகுனுடைய குணாதிசயம் வந்து உயரே எழும்புகிறது. நேபுகாத்நேசருடைய ராஜ்யம் வந்து மிக உயர்வான அந்த மரம். முழு உலகத்துக்கு வந்து யாரும் அந்த ராஜ்யம் தெரியலன்னு சொல்ல முடியாது. மிக வேகமாக முழு உலகத்தையும் ஸ்தாபித்து அவனுடைய பொற்காலம் என்று வழங்கக்கூடிய அளவுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு ராஜ்யம் தான் பாபிலோன் ராஜ்யம். எப்படியாவது பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள போய் செட்டில் ஆனா நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய ராஜ்யம். செல்வாக்கு நிறைந்த ராஜ்யம், பணம் நிறைந்த ராஜ்யம், செல்வம் பொக்கிஷம் நிறைந்த ராஜ்யம், எல்லா ராஜ்யங்களோட உயர்வான ராஜ்யம். அதுதான் கழுகுக்கு, அந்த சிங்கத்திற்கு கழுகினுடைய இறகு செட்டை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ தானியேல் இந்த சொப்பனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சிங்கத்தை போல இருக்கிற அந்த மிருகம், சிங்கம் கழுகினுடைய செட்டையை கொடுக்கப்பட்ட செட்டைகள் அளிக்கப்பட்ட அந்த சிங்கம் பயங்கரமா அப்படியே பரவி கொண்டிருக்குது, நல்ல செல்வாக்கா வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. நல்ல உயரா போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு அதனுடைய சிறகுகளை பிடுங்கி போடுறாங்க. அந்த சொப்பனத்துல அவன் பார்க்கறான், தானியேல் பார்க்கிற சொப்பனம், அந்த கழுகினுடைய சிறகுகள் பிடுங்கப்படுகிறது. அது பிடுங்கப்பட்ட உடனே வசனம் வாசிக்கிறோம், அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. என்னாச்சு? இப்போ பறக்க முடியல, கீழே நிற்குது. சிங்கம் எத்தனை காலில் நடக்கும்? சிங்கம் 4 காலில் நடக்கும். அப்போ இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா 2 காலில் நிற்குது. இப்போ 2 காலில் யார் நடப்பா? முக்காவாசி மனுஷங்க தான். சிங்கத்தை போல பெருமை நிறைந்த இந்த ராஜா 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பாதியில பார்க்கும்போது புல்லை மேய்கிற ஒரு மிருகத்துக்கு சமானமா ஆக்கிட்டார் ஆண்டவர். சிங்கத்தை போல இருந்தாரு, உயர்வு அடைஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில அவன் காட்டுல துரத்தப்பட்டான். வெளியில இருக்கிற மிருகங்களை போல அவன் புல்லை, லிட்டரலா புல்லை அவன் மேய்து கொண்டிருந்தான். அவன் வசனத்துல வாசித்தான், அவனுடைய ரோமங்கள் எல்லாம், உடம்புல இருந்த ரோமங்கள் எல்லாம் ஒரு மிருகத்தை போல அவன் மாறிட்டான். சிங்கத்தை போல இல்ல,
எனிமோர். இப்போ வந்து ஒரு 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 மனுஷனை போல நீ ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு என்னன்னா, நீ வந்து சிங்கம் கிடையாது, நீ மனுஷன்தான். நீ பெருமை, நான் உன்னை கொண்டு வந்தேன், நான் தான் உன்னை ஆளுகையில வச்சேன். இந்த உயர்வுக்கெல்லாம் அவன் ஒரு தடவை சொன்னான். பால்கனில இருந்து பாக்குறான், அவனோட அரண்மனை பால்கனில இருந்து பார்த்துட்டு, ஆஹா நான் பார்க்கிற இந்த ராஜ்யம் முழுவதும் நான் உண்டாக்கினது அல்லவா. அவனோட ஆர்கிடெக்ட், பாபிலோன் ராஜ்யம் அவ்வளோ பிரமாதமா, ஆர்கிடெக்ட்ஸ்ல இருந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வெல் பிளான்டு. அதை பார்த்துட்டு பெருமையா சொல்றான். ஆண்டவர் முன்னாடியே வார்ன் பண்ணாரு அவனுக்கு, ஆனாலும் அதை அவன் கேட்கல. 3ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு எல்லா கணத்தையும் கொடுத்தான். அப்புறம் 4ஆம் அதிகாரத்துல திரும்பவும் என்ன ஆயிடுச்சு, பெருமை தலை தூக்கிடுச்சு. பெருமையா சொல்றான், இதெல்லாம் நான் தான், என்னுடைய பலத்தினால, என்னுடைய சுய மூளை, என் அறிவினால, என்னுடைய பிளான்னால நான் இந்த பாபிலோன் பட்டணத்தை நான் கட்டினேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் அவனை immediately he cuts him down. அவனுக்கு தாழ்மை, அவன் வசனத்துல வாசம், அவன் உணரும் வரைக்கும் அவன் வெளியில வனாந்திரத்தில புல்லை மேய்வான். அப்புறம் கடைசியில உணர்ந்தான். அப்புறம் கொண்டு வந்தார்கள். அப்புறம் நேபுகாத்நேசர் மீண்டுமாக அரண்மனைக்கு வந்துட்ட பிற்பாடு அந்த ராஜ்யத்துக்குள்ள ராஜாவும் அவன் வாழல. கடைசி வரைக்கும் அவன் வந்து ஒரு மனுஷனா அந்த பேலஸ்ல ஒரு 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 கணத்தை அவர் கொடுத்தாங்களே தவிர அவன் ராஜாவாக ஆளுகை செய்யவில்லை. சிங்கத்தை போல இருந்தவன் இப்போ மனுஷனை போல மாறிட்டான். மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அதான் நேபுகாத்நேசர். நேபுகாத்நேசருடைய டைம் வந்து ஏறக்குறைய 605 முதல் 535 கிறிஸ்துவுக்கு முன். அப்போ இந்த பாபிலோனிய ராஜா சிங்கத்தை போல உயர்வாய் பறந்து கொண்டிருந்தவன் கடைசியில மனம் திரும்பி அவன் மீண்டும் மனுஷனா. என்ன இதுல மெயினா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் அதிக கிருபை கொடுக்கிறார். நல்ல ஒரு லெசன். பெருமையா இருப்போனா கர்த்தர் எதிர்த்து நின்றுவார், தாழ்மையா இருப்போனா அதிக கிருபையை கொடுப்பார். நேபுகாத்நேசர் ராஜா என்ன உணரலன்னா, இதெல்லாம் என்ன தானியேலுடைய தேவன் தான் என்னை கொண்டு வந்து செய்ய வச்சாரு என்பதை உணராது போயிட்டான். எப்போ முதல் 3 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த ஹிஸ்டரி, 4ஆவது அதிகாரத்துல கடைசியா அவன் உணரும் பொழுதுதான் கர்த்தர் அவனை அதுல இருந்து விடுவித்தார். கடைசியில சொல்றான், உன்னதமான தானியேல் வணங்குகிற தேவனே உன்னதமான தேவன் சொல்லி ஒத்துக்கொள்றான். கடைசியில he acknowledges that God of Daniel is the most high God. Amen. சோ அப்ப பாத்தீங்கன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. அடுத்தது இது முதலாவது மிருகம். அடுத்த மிருகம் 5ஆம் வசனம். சிங்கத்துக்கு அப்புறம் தானியேல் பார்க்கிற மிருகம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். நெக்ஸ்ட் மிருகத்தை பார்க்கிற கரடி. அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இந்த கரடி யாருன்னா, இதுதான் கோரேஸ் ராஜா. கோரேஸ் ராஜா பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நீங்க ஹிஸ்டரியில வாசித்தீங்கன்னா, he was known for his vigorous military power. He is known for his well plan and strategy and things like that. அவனுடைய யுக்திக்கு மிகவும் பேர் போன ஒரு ஆள் தான் கோரேஸ் ராஜா. அவன் போய் எந்த இடத்துலாம் அவன் கைப்பற்றானோ அதை ஒரு யுக்தியோடு கூட போய் அதை கைப்பற்றுவான். நீங்க வரலாற்றுல வாசித்து பாத்தீங்கன்னா, கோரேஸ் ராஜா பாபிலோன் தேசத்தை எப்படி கைப்பற்றுறாருன்னா, தன்னுடைய தேசத்துல வரும்போது நல்லா பிளான் பண்ண இந்த அக்வாடாக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறத்துல எல்லாம் இல்லைன்னா நல்ல கன்னியாகுமரியில நான் பார்த்துருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகும். ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு டவுனுக்கு ஒரு 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 லேக்ல இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு தண்ணி அது மேல போகும் பிரிட்ஜ் மாதிரி. மேல பிரிட்ஜ்ல இந்த ட்ரெயினோ பஸ்ஸோ ஓடாது. இது வந்து ஸ்மால் பிரிட்ஜ், ஆனா உயரத்துல இருக்கும். அது மேல தண்ணி போகும். அதுல சில பேர் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க, இளநீர்லாம் போகும். இங்க இருந்து அங்க வந்து அனுப்பிச்சிட்டு அது வந்துடும். அந்த சைட்ல இருக்கவங்க எடுப்பாங்க, அது காய்கறிங்க அனுப்புவாங்க. இந்த அது வந்து ஒரு ரிவர், அது பேர் தான் அக்வாடாக்ட். அப்போ கோரேஸ் ராஜா என்ன பண்ணான்னா, முன்னாடியே இந்த தேசத்துல பிளான் பண்ணி பாபிலோன் ராஜ்யத்துல ஓட இந்த அக்வாடாக்டை அதை ஸ்டாப் பண்ணி அதை திசை திருப்பி அந்த அக்வாடாக்ட் அந்த பாலத்தின் வழியா தம்முடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி
உள்ள வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் பார்ட்டியில இருக்கிறாங்க. பெல்ஷாசார்லாம் நல்லா பார்ட்டி பண்ற, முழு தேசம் ராஜ்யங்கள் அதிபதிகள் சேனாதிபதிகள்லாம் பார்ட்டியில இருக்கும்போது நேரா உள்ள அவனுடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த அக்வாடக்ட் வழியாக வந்து ரத்தம் சிந்தாம அழகா வந்து அந்த பார்ட்டி நடத்துற இடத்துல வந்துட்டு பெல்ஷாசார் ராஜாவை கைப்பற்றினார்கள், கொண்டு போட்டாங்க. தரியு ராஜாவும் அங்க வர்றாரு. தரியு ராஜா தான் சொல்றாரு, கோரேஸ் ராஜாவுடைய தலைமைத்துவத்தில் அது நடக்குது. அப்போ 5ஆம் அதிகாரம் இப்ப நீங்க நம்ம பார்த்தோம், அது இப்போ உங்களுக்கு புரியும். 5ஆம் அதிகாரத்தோட கடைசியில தரியு ராஜா வந்து திடீர்னு அவங்க பார்ட்டியில இருக்காங்க, வந்து தரியு ராஜா வந்து பிடிச்சி பெல்ஷாசாரை கொலை பண்றாரு. அது எப்படி நடந்ததுன்னா, அழகா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இவங்க உள்ள வரதே தெரியாம தண்ணி போற பாலத்தின் வழியாக இவங்கெல்லாம் உள்ள தண்ணியை ஸ்டாப் பண்ணி அதை வேற திசை திருப்பி, அந்த காலத்திலே பாருங்க. அப்போ கோரேஸ் சைரஸ் தி கிரேட் அவனுக்கு பேர் ஏன் வந்ததுன்னா, எங்கெல்லாம் அவன் போய் ஆட்சியை கைப்பற்றானோ, தேசங்களை கைப்பற்றானோ, அங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை, யுக்தியை பயன்படுத்தி அவன் he was known for his strategy. அவனுக்கு முன்னாடி எந்த ராஜ்யமே நிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரம். கோரேஸ் ராஜா வராருன்னா அப்படியே அங்க எல்லாம் தடுமாறும், அப்படியே அதிரும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ராஜா தான் கோரேஸ் ராஜா. கோரேஸ் தி சைரஸ் தி கிரேட், கோரேஸ் மகா பேரரசன். அப்போ அவனை இந்த கரடிக்கு, ஏன்னா கரடி பாத்தீங்கன்னா மற்ற மிருகங்க மாதிரி கிடையாது, கரடி கிட்ட மாட்டினாங்கன்னா அப்படியே இட் வில் டேர் அவே, கிழிச்சு போட்டுரும். கரடியினுடைய கையில் அதனுடைய விரல்கள், அதனுடைய பற்களை பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே கிழித்துரும். ஒரு மாம்சத்தை, ஒரு மிருகத்தை வந்து அப்படியே ரெண்டாக கிழிக்கும், பிளக்கும், அப்படியே ஒரு பேப்பரை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிடும். மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து போய் கவ்வி பிடிச்சி தொண்டையை பிடிச்சி அப்படி சாகடிக்கும். ஆனால் கரடி வந்து அப்படியே இட் வில் டேர் அபார்ட். அப்போ இந்த கரடி ஒப்பா வந்து கோரேஸ் ராஜா இருக்கிறார். அது ஒரு பக்கமாக சேர்ந்து தன் வாயில் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை அது கவி கொண்டிருந்ததும். ஓகேங்களா? அப்போ கரடியினுடைய மேதோ பர்ஷிய ராஜ்யம் தான் இந்த கரடி. தரியு ராஜா செப்பரேட்டா வரல பாபிலோன் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு. ஆனா கோரேஸ் ராஜானுடைய கீழே இருந்துட்டு தான் தரியு ராஜா வர்றாரு. தரியு ராஜா வந்து கோரேஸ் ராஜானுடைய மாமனார். சோ கோரேஸ் ராஜா சொல்றத தரியு ராஜா கேட்டார். கோரேஸ் ராஜானுடைய தலைமைத்துவத்துல இந்த காரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவன் செஞ்சான். தரியு ராஜா கிட்ட சொன்னார், நீ போயிட்டு இப்போ கைப்பற்றலாம், அந்த பெல்ஷாசார் ராஜாவை கொன்னு இந்த பாபிலோன் தேசத்தை நீ கைப்பற்ற வேண்டும் என்று சொன்ன கோரேஸ் ராஜானுடைய அட்வைஸின் பிரகாரம் தரியு ராஜா வந்து செயல்படுறார். ஸோ மேதோ பெர்ஷிய அவர்களுடைய நாட்கள் 535 331 BC. கரடியுடைய குணாதிசயம் வந்து அதை தாறுமாறா கிழிச்சு போட்டுரும். அதனுடைய ஸ்ட்ராட்டஜி அதுக்கு நிகராக யாரும் நிற்க முடியாது. ஸோ கோரேஸ் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ராஜாக்கள் யாரும் கிடையாது அவன் வந்த நாட்கள்ல இருந்து. ஓகே, ஸோ அப்போ வந்து அவனுடைய நாட்கள் இப்போ நல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா, பாபிலோன் ராஜ்யம் நல்லா கொஞ்ச நாள் இருந்தது. கோரேஸ் ராஜானுடைய ராஜ்யம் கொஞ்ச நாட்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம் தான் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதுதான் லாங்கஸ்ட். ஏன்னா அந்த சொரூபத்தில் பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப நீளமாக இருக்கும். கரெக்டா? சில பேர் கை நீளமாக இருக்கும், இதுக்கு வந்து கால் நீளமாக இருக்குது. அப்போ தரியு ராஜா, கோரேஸ் ராஜா இவர்களுடைய தலைமைத்துவத்தில் கைப்பற்றினது தான் பாபிலோன் ராஜ்யம் அந்த வருஷம். அப்புறம் நல்லா யோசிங்க, சில பேர் வந்து இது இந்த சரியா சில பேர் கணக்கு புரியலன்னா இது குழம்பிடும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு வந்து 4 BC. சரிங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வரும். அவருக்கு முன்னாடி போயிட்டே இருந்தோன்னா ப்ளஸ் 1000க்கு முன்னாடி போனீங்கன்னா மோசேனுடைய டைமு, 500 வந்தோன்னா ஏசாயா அவர்களுடைய நாட்கள், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏசுக்கு பின்பாடு தான் இஸ் ப்ளஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஏசுக்கு பிற்பாடு 2000 years ஆஃப்டர். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி 0லேருந்து அப்படியே கம்மியாகிட்டே போகும். அப்போ கோரேஸ் ராஜனுடைய டைம் வந்து ஏறக்குறைய 331 BC வரைக்கும், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 331 டைம் வரைக்கும். அப்போ அந்த வசனத்தில் 3 விலா எலும்புகள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரிப்ஸ், கரடினுடைய வாயில 3 ரிப்ஸ் இருக்குது, 3 விலா எலும்பு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கோரேஸ் ராஜானுடைய சாம்ராஜ்யத்தில் அவன் கைப்பற்றின அநேக அவன் ராஜ்யங்களை கைப்பற்றினா
ஆனால் அவன் கைப்பற்றின மேஜர் 3 கிங்டம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லிடியா, பாபிலோன், எகிப்து. இந்த 3 ராஜ்யம் தான் அந்த 3 ரிப்ஸ், 3 விலா எலும்புகள். எதை குறிக்குது என்றால் லிதியா, பாபிலோன், எகிப்து. இந்த 3 ராஜ்யங்களை குறித்து, அதை குறித்து தான் அந்த 3 விலா எலும்புகள் குறித்து நம்ம பார்க்கணும். கரடியினுடைய வாயில 3 விலா எலும்புகள் இருக்கிறது வந்து இந்த 3 ராஜ்யங்கள். அவனோட மேஜர் கேப்சர் ஆஃப் த கிங்டம். அடுத்தது 6வது வசனம். அதன் பின்பு சிவிங்கை போல் இருக்கிற வேற ஒரு மிருகத்தை, இது ஒட்டக சிவிங்கை கிடையாது, இது சிவிங்கி. சிவிங் கம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சிவிங்கி அது கிடையாது. இது இந்த சிவிங்கி வந்து லெப்பர்ட் இல்லனா சிறுத்தை. சிறுத்தையை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முகம் மேல், அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா நெபுகாத்நேசருடைய சிங்கத்தை போல இருந்த அந்த மிருகத்துக்கு வந்து 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது, கழுகு கோப்பான சட்டைகள். இந்த சிறுத்தைக்கு வந்து, சிவிங்கின்னு சொல்ற இந்த சிறுத்தைக்கு வந்து 4 சட்டைகள் இருந்தது. சிறுத்தையினுடைய முதுகு மேல 4 சட்டைகள் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இது யாருன்னா அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம் தொடங்குது 331ஆம் ஆண்டிலிருந்து 168. அலெக்சாண்டர் 33 வயசுலயே செத்துட்டாரு. ஆனா அவனுடைய சக்சஸர்ஸ் 4 பேர் சொன்ன பாத்தீங்களா, அவங்களுடைய ஆட்சி எல்லாம் சேர்க்கும் பொழுது 168 வரைக்கும். கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் அந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் சொல்ற அந்த ராஜா சிரிய தேசத்துல இருந்தெல்லாம் வரும். அது ஒன்றும் நம்ம டீட்டெயில் அப்புறம் நம்ம பார்ப்போம். இது வந்து இட்ஸ் எ கிரீஷியன் எம்பையர். கிரேக்க சாம்ராஜ்யம். அலெக்சாண்டர் ஒரு வாலிபன், 33 வயதே ஆன ஒரு வாலிபன், அந்த டைம்ல இருந்த முழு உலகத்தை கைப்பற்றினவன். ஸோ இது வந்து சீட்டா இல்லைன்னா அந்த நெபுகாத்நேசருடைய சொப்பனத்துல இடுப்பு பகுதி, இடுப்பு தொடை பகுதியான அந்த வெண்கல அந்த மெட்டல்ல இருக்கிற அந்த சிலை பகுதி. இப்ப இந்த மிருகத்துக்கு வந்து 4 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் 4 சட்டைகள்? ஏன்னா அலெக்சாண்டர் within a short period of time he captured the known world that time. வெகு சொற்ப காலங்களிலே அலெக்சாண்டர் அந்த நாட்கள் இருந்த உலகத்தை முழுமையாக கைப்பற்றிட்டான். அலெக்சாண்டர் அவ்வளோ வெகு சீக்கிரத்துல. அப்போ அந்த அந்த சிறகு எதை குறிக்கிறது? 4 சிறகும் 4 பக்கமும், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லா பக்கமும் போய் அந்த சட்டைகளை அது பறந்து திரிந்து அது வந்து சீக்கிரமாக கைப்பற்றி விட்டது. அவ்வளோ ஃபாஸ்ட், அவ்வளோ சீக்கிரம். ஸ்ப்ரெட் ஆல் டைரக்ஷன். 4 முனைகள்ல அது வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அலெக்சாண்டருடைய ராஜ்யம், அவனுடைய சாம்ராஜ்யம் முழு உலகம் அது 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 வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, இதற்கு வந்து சிறுத்தையினுடைய அந்த சொரூபம் மற்றும் சிறுத்தையினுடைய அந்த 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 குணாதிசயம் மற்றும் இந்த 4 சிறகுகள், இது ஸ்பீட் அஜிலிட்டியும் குறிக்கிறது. மிகவும் ஆக்ரோஷம், துரிதமாக செய்யக்கூடிய காரியம். அதை நம்ம பார்க்கணும். அப்புறம் வசனத்துல பார்த்தோம் 4 தலைகள் உண்டாயிருந்தது. அந்த 4 தலைகள் தான் அலெக்சாண்டர் 33 வயசாய் மரிச்சாரு. மரிச்ச பிற்பாடு அவருடைய ராஜ்யம் 4ஆக பிரிஞ்சது. அவருடைய சக்சஸர்ஸ், அவன் உருவாக்கின தேசாதிபதிகள், அவனோடு கூட இருந்தவர்கள், அவங்களுக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள யார் ராஜான்னு சொல்லி ஒரு அலெக்சாண்டர் தான் வந்து பெரிய ரோல் மாடல். அலெக்சாண்டருக்கு நிகராக யாரும் நிக்க முடியல. அலெக்சாண்டர் தான் அவருக்கும் அலெக்சாண்டர் த கிரேட் பேர். ஏன்னா முழு உலகத்தை அந்த டைம்ல மிக துரித யங் வாலிப வயதுல முழு உலகத்தையும் அவர் பிடித்தாரு. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பயம் அலெக்சாண்டர் மீது. 33 வயதே நிரம்பின ஒரு வாலிபன் முழு உலகத்தையும் ஆளுகை செஞ்சார். அவர் எது வரைக்கும் வந்தார்னா இந்தியா வரைக்கும் வந்தார். இந்த மேப்ல பாத்தீங்கன்னா மக்கதோனியா தான் கிரீஸ், கிரேக்க நாடு. அங்க இருந்து லிதியா, அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா எகிப்து, அப்புறம் நடுவுல கப்பதோக்கியா, அப்புறம் கொஞ்சம் கீழே சிரியா, மீதியா, பாபிலோன், பர்ஷியா, இன்னும் அப்படியே அந்த மொன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் வந்துட்டாரு. அடுத்து அவருடைய படை வந்து இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. நீங்களும் நானும் ஹிஸ்டரியில வாசித்திருப்போம் சின்ன வயசுல, ஞாபகம் இருக்குங்களா? ஹிஸ்டரி கிளாஸ் வந்தாலே போர்னு சொல்லிட்டு மூடி வச்சு படம் வரைஞ்சிட்டு இருப்போம். ஹிஸ்டரி டீச்சரை பார்த்தாலே பிடிக்காது, எரிச்சலா இருக்கும்.
அக்பர், அலெக்சாண்டர் த கிரேட் இவங்களுடைய ஆண்டெல்லாம் நினைவு வச்சிங்கன்னு சொன்னா அதை நினைவு பத்தி எனக்கு ஃபியூச்சர்ல இதனால என்ன லாபம்? அவர் பிறந்த தேதி, அவர் எத்தனை ஆண்டு ஆளுகை செஞ்சாரு, இதெல்லாம் இவருடைய வரலாற்றை படிச்சா எனக்கு ஃபியூச்சர்ல என்னுடைய வேலைக்கு இது வந்து பிரயோஜனமா இருப்போதான்னு நினைச்சேன். அப்பெல்லாம் ரொம்ப ஆனா இப்போ அதை யோசிச்சு பார்த்தா நான் ரிக்ரெட் பண்றேன். அப்போ ஒழுங்கா கவனிச்சிருந்தோம்னா வேதத்துல இன்னும் அதிகமா நம்ம புரிந்து கொள்வதற்கு அது வசதியா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, தானியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்றை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வியாக்கியானம் பண்ணி கரெக்டான வியாக்கியானம் வரணும்னா வரலாறு மற்றும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களே நல்லா கொஞ்சம் அலசி தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ளவே முடியாது, தவறான வியாக்கியானம் தான் செஞ்சிருவோம். அப்போ ஹிஸ்டரி லெசன், சின்ன பிள்ளைகள் உள்ள நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்கன்னா என்கரேஜ் தம். ஹிஸ்டரி லெசன்ல ஹிஸ்டரியை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஹிஸ்டரி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் சொல்றேன், the prophecy in this book, the fulfillment of the prophecy which is written in this book is in history books. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. வேத புத்தகத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களுடைய நிறைவேற்றுதல் காரியங்கள் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா புத்தகங்களையும் இருக்குது. ஹிஸ்டரி புத்தகத்துல அலெக்சாண்டரை பற்றி உள்ள எழுதி வச்சிருக்காங்க. வரலாற்றுல பாபிலோனுடைய ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிறாங்க, பர்ஷிய சாம்ராஜ்யத்தை குறித்த வரலாறு, இதெல்லாம் நம்முடைய வேத வசனங்கள்ல இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களுடைய நிறைவேறுகிற காரியங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரலாற்று புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை விட வேற என்ன நமக்கு ஆதாரம் வேணும்? கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இதை பார்த்தாங்கன்னா they can't say anything. இன்னொன்னு அவங்க என்ன சொல்றதுன்னா, தானியேலுடைய புத்தகம் அவ்வளோ துல்லியமா எழுதப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேசர் குறித்து, அவருடைய ஆளுகையை குறித்து, பெர்சிய ராஜாவாகிய கோரேசை குறித்து, மேதிய ராஜாவாகிய தரியு ராஜாவை குறித்து, அலெக்சாண்டரை குறித்து, அலெக்சாண்டருக்கு பின்பதாக 4 ராஜ்யங்கள் பிரிந்தது, அந்த ஒவ்வொரு ராஜாக்களை குறித்ததான டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ராஜாக்களுடைய நார்தன் ராஜா, வடக்குல இருந்த அந்த செலுசிட் கிங்டம் என்று சொல்வார்கள், அந்த செலுசிட் கிங்டமுடைய ராஜ்யங்களை குறித்து, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகள் ஆகிய கிளியோபேட்ரா, அப்புறம் சதன் தெற்கு பகுதியில் இருக்கிற டாலமி, எகிப்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த டாலமியினுடைய காரியங்கள், இதெல்லாம் வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. சோ டீடைல். நம்ம இன்னும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நீங்க நல்லா இன்னும் டீடைலா போய் பார்க்க போறோம். டாலமி யாரு, கிளியோபேட்ராவுடைய காரியங்கள், அலெக்சாண்டருடைய காரியங்கள் இன்னும் நம்ம 8ஆம் அதிகாரத்துல இன்னும் விலாவரியா பார்க்க போறோம். ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எப்ப ஆளுவாங்க, அதுக்கப்புறம் யார் வருவா, அந்த ராஜாக்கு அப்புறம் யாரு, அந்த ராஜ்யத்துக்கு அப்புறம் 4 ராஜாக்கள் பிரிவார்கள், அந்த ராஜ்யங்களுக்குள்ளே பல விதமான பிரிவுகள், அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் வந்து செலுசிட் ராஜ்யம், அந்த செலுசிட் ராஜ்யத்துக்குள்ளே அந்தியோகியஸ் எபிஃபெனஸ் என்ற ஒரு ராஜா இருப்பான். அவன் வந்து எருசலேம் தேசத்துக்குள்ள அவன் போயிட்டு வந்து பண்ணிய பலி செலுத்துவான். இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த நாஸ்திகர்கள் மற்றும் இறைவன் வணங்காதவர்கள், அப்புறம் ஏத்தியஸ்ட், அதுக்கப்புறம் சில இறையியல் வல்லுநர்கள் மற்றும் வரலாற்று நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது இவ்வளோ துல்லியமா எழுதப்பட்டதுனால இது நிச்சயமா தீர்க்க தரிசன வசனங்கள் கிடையாது. இது வந்து கண்டிப்பா தானியேலுடைய புத்தகம் மேக்கபீஸ் டைம்ல தான் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. மேக்கபீஸ் யாருன்னா, அவங்க வந்து ஜூடா மேக்கபீஸ் சொல்ற ஒரு பிரீஸ்ட், லேவியர்கள் இருந்தாங்க ஒரு கூட்டம். அவர்கள் வந்து போராடினார்கள். அவங்க போராடி ஆன்டியோகஸ் எபிஃபனஸை வீழ்த்தி ஜெயித்தார்கள். அதனுடைய ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கும் எருசலேம் பட்டணத்தை யூத ஜனங்கள் ஹனுக்கான்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இன்றைக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா, ஃபியூச்சர்ல இந்த காரியத்தை. அப்ப அவங்க சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தானியேல் புத்தகம் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாங்க? அவ்வளவு துல்லியமா, அவ்வளவு ப்ரிசைஸ்லி இட்ஸ் பீன் ரிட்டன். தானியேலுடைய புஸ்தகம் அவ்வளவு துல்லியமா, கொஞ்சம் இப்படி அப்படி இல்லை, அக்யூரேட்டா எழுதப்பட்டிருக்குது. அதனால அவங்களால மறுப்பு சொல்ல முடியல, இது இந்த ராஜ்யம் கிடையாது அந்த ராஜ்யம் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு கிளியரா எல்லாரும் ஒற்றுக்கொள்ள, உலகம் முழுவதும் இருக்கிற இறையியல் நிபுணர்கள், வரலாற்று நிபுணர்கள், எல்லா ஸ்காலர்ஸ் எல்லாம் ஒத்துக்கொள்ற விஷயம் வந்து இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட ராஜாக்கள் இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எழுதப்பட்டதோ இயேசு கிறிஸ்து வருவதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏன்னா தானியேலுடைய புஸ்தகம் அரமேக்கில் எழுதப்பட்டது.
இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அரமைக் மற்றும் கிரேக்க மொழி தான் ஆண்டவர் பேசினார். அப்ப அதை வச்சு சொல்றாங்க, இல்ல இது பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எல்லாமே எபிரேய மொழியில எழுதப்பட்டது, ஆனால் தானியேல் மாத்திரம் ஏன் அரமைக் மொழியில எழுதப்பட்டிருக்கு? அப்போ கண்டிப்பா இந்த மேக்கபிஸ் டைம்ல தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் எழுதி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அந்த காலத்துல ஏன்ஷியன்ட் அரமைக் இருந்தது. தானியேலுடைய புஸ்தகம் வந்து இட் வாஸ் ரிட்டன் இன் ஏன்ஷியன்ட் அரமைக், மிகவும் பழமை வாழ்ந்த அரமைய மொழியில தான் எழுதப்பட்டதே தவிர மேக்கபிஸ் டைம்ல இருந்த அரமைய மொழியில கூட எழுதப்படல. இப்ப இன்றைக்கும் தானியேல் புத்தகத்தினுடைய பிராக்மெண்ட்ஸ் இருக்குது பல மியூசியம்ல. நீங்க போய் பாத்தீங்கன்னா they have fragments. முழு புத்தகம் இல்லைனாலும் fragments அங்கங்க இருக்குது. எல்லா fragments கலெக்ட் பண்ணி டெட் சி ஸ்க்ரோல்ல இருந்து வந்தது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி சேர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி வந்தது தான் நம்மளுடைய புத்தகம், நம்ம கையில இருக்க தானியேலுடைய புத்தகம். இப்ப யாராலையும் மறுப்பு சொல்ல முடியாது. இது அந்த வல்லுநர்கள் அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ற அந்த எந்த எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியான இந்த பேப்பர்லாம் பாக்குற அந்த வல்லுநர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் கிளீனா வந்து அதை வந்து ஆராய்ந்து இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுலாம் சொல்லி அவங்க வந்து தெளிவாக நிரூபித்து இருக்கிறார்கள். அப்ப தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் வந்து எத்தனையோ வருடங்கள் நூற்று ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக. ஆனா அவைகள் எல்லாம் துல்லியமாக கொஞ்சம் கூட இப்படி அப்படி போகல, சரியாக நிறைவேறப்பட்டது. கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ராஃபஸி. சரிங்களா? So this is one of the proof that God of Abraham, Isaac and Jacob is the real true God. இது ஒன்னே போதும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தேவனே உண்மையான தேவன் என்று நிரூபிப்பதற்கு. நீங்களே நானே யார்? நாமெல்லாம் புறஜாதியார்கள். நாம இந்திய தேசத்துல பிறந்தோம், அங்க வளர்ந்தோம். நமக்கு யூதர்களுக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு யூதர்களுடைய தெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நம்ம அவரை வணங்குறோம்? ஏன் யூதருடைய ராஜாவை, யூத தேவனையா நாம ஏன் வணங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் அவர் தான் உண்மையான தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன். அப்ப இந்த உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் இந்த தேசத்துல வந்த எங்க தேசத்தினுடைய கடவுள் இதுதான், எங்க வம்சத்தினுடைய கடவுள் இதுதான் சொல்லி நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, உண்மையான ஜீவனுள்ள தேவன் யார் என்று கண்டுபிடித்து அவரை வணங்குவதுதான் சரியான முறை. அப்போ இது ஒன்னே போதும். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 2ஆம் அதிகாரத்திலையும் இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்களே போதும். தானியேல் வணங்கின தேவனே உன்னதமான தேவனுடைய தேவன், கர்த்தர் என்று நாம புரிந்து கொள்வதற்கு. அடுத்தது பாப்போம். இப்போ வந்து இந்த சிறுத்தையினுடைய 4 சட்டைகள் 4 திசைகளிலும் வெகு சீக்கிரமாக பரப்பினாரு அலெக்சாண்டர். இந்தியா பக்கத்துல வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய படையில இருந்த சேவகர்களே அவருக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. உள்ள விரோதமா எழுந்துட்டாங்கன்னா they were revolting against him. போதும், இவ்வளவு போதாதா, இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், எவ்வளவு நாங்க எத்தனையோ வருஷம் ஆச்சு எங்களுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து நாங்க வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டாங்க. they were so tired of fighting. சண்டை போட்டு 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 சலிச்சு போயிட்டாங்க. அப்ப இந்தியாவை போய் கைப்பற்றலாம்னு சொல்ற நேரத்துல உள்ள பூசல், உள் பூசல். They were revolting against Alexander and then Alexander couldn't control. அவருக்கு எந்த காரியமே செய்ய முடியல. அப்ப அந்த நேரத்துல அதை நினைச்சு வியாதி வந்துருச்சு. வியாதியில அவர் இறந்தார். அலெக்சாண்டர் இறந்த உடனே அவருடைய ராஜ்யம், அவருடைய 4 சேனை தலைவர்கள், தேசாதிபதிகள் 4ஆக பிரித்தார்கள். அந்த 4 ராஜ்யங்களும், முதலாவது ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய பேர் கெசாண்டர், 2வது ராஜாவினுடைய பேர் லிசிமாக்கஸ், 3வது ராஜாவினுடைய பேர் செலுக்கஸ், 4வது ராஜாவினுடைய பேர் வந்து டாலமி. முதலாவது ராஜா என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளவு பெரிய ராஜ்யம் நம்ம பார்த்தோம்ல அந்த வரைபடத்துல, மேப்ல, அதுல வந்து 4 பேரும் பிரித்து எடுக்கிறாங்க. யார் பவர்ஃபுல்லோ அவங்க வந்து கொஞ்சம் பெரிய நாடு எடுத்தாங்க, யார் அவங்களுக்குள்ள ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இல்லையோ அவங்க வந்து சின்ன நாடு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ முதலாவது கெசாண்டர் என்பவர் வந்து கிரேக்க நாடு, மாசிடோனியா மற்றும் கிரீஸ், அப்புறம் த்ரோவா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை எடுத்துக்கிட்டாங்க. 2வது ராஜா லிசிமாக்கஸ் சொல்லப்படுகிறவர் லீதியா, அயோனியா, பிரிகியா, இதெல்லாம் வந்து இப்போ மாடர்ன் டர்க்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டர்க்கினுடைய அந்த பகுதி அதை எடுத்துக்கிட்டாரு. 3வது வந்து செலூசஸ். இவர் வந்து பாபிலோன், பர்ஷியா, சிரியா, அப்புறம் கொஞ்சம் ஆசியா இந்த பகுதியும் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து எடுத்துட்டு, இவரு தான் கொஞ்சம் பெரிய கிங்டம் இருக்கிறதுலே. 3வது ராஜாவாகிய செலூசஸ் தான் பெரிய ராஜ்யம். அவருடைய வம்சத்துல வர மற்ற ராஜாக்கள் எல்லாம் எழுந்து வந்தாங்க. அதனால அவங்க கிங்டம்னுடைய பேர் என்ன வந்துச்சுன்னா செலூசிட் கிங்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் செலூசிட் கிங்டம் இந்த ஹிஸ்டரி. அப்ப எப்பெல்லாம் நம்ம 9ஆம் அதிகாரத்துல இப்போ இனி ஃபியூச்சர்ல நம்ம வாசிக்கும் போது தானியேலுடைய புஸ்தகத்துல வடக்குல இருந்து வந்த ராஜா, நார்தர்ன் கிங், சதர்ன் கிங் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம்னா, இது வந்து எகிப்துல இருந்த ராஜா வந்து மேற்குல இருக்கிற ராஜா,
வடக்குல இருக்கிற ராஜா வந்து செலுசிட் ராஜா. யாரெல்லாம் சீரிய தேசத்துல ஆளுகை செய்யறாங்களோ அவங்களாம் வடக்கு ராஜா. எகிப்துல ஆளுகை செய்கிறவர்கள் தெற்கு ராஜா, சவுத். தென் திசையில இருந்து வந்த ராஜா, வட திசையில இருந்து வந்த ராஜா, நார்தன் கிங் சதர்ன் கிங். இதை வந்து அடிக்கடி நம்ம வாசிப்போம் தானியேல் புத்தகத்துல. அந்த நார்தன் கிங்ல நார்தன் கிங் சொன்னா அது உடனே சீரிய ராஜா. ஓகே, ஃப்ரம் சீரியா. ஸோ பாபிலோன், ஈரான், இப்போ இருக்கிற ஈரான், சிரியா, இதெல்லாம், அப்புறம் ஏசியா, கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான், இந்த பகுதி எல்லாம் வந்து அவர் எடுத்தார். அப்புறம் 4வது ராஜாவுடைய பேர் வந்து டாலமி. இது வந்து எகிப்தினுடைய தேசமும் அதை சுற்றி இந்த சில பகுதிகள். ஓகே, எகிப்து பிளஸ் நார்தன் ஆப்பிரிக்கா இதெல்லாம் சேர்ந்தது தான் டாலமி. இது வேதத்துல வந்து இந்த 3வது ராஜாவும் 4வது ராஜாவும் தான் வந்து பவர்ஃபுல்லான ராஜா. மற்ற 2 ராஜா வந்து அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. இந்த 3வது ராஜாவாகிய செலுசஸ் மற்றும் டாலமி, இவங்க 2 பேரும் தான் பவர்ஃபுல் கிங். அடிக்கடி இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைனா யாரு போய் ஒவ்வொரு அடிக்கடி மாறிட்டே இருக்கும் ராஜ்யம். சீரியால இருந்து வந்து திடீர்னு எகிப்தை கைப்பற்றுவாங்க, சில நேரத்தில் எகிப்துல இருந்து போய் சீரியாவை கைப்பற்றுவாங்க. ஸோ மாறி 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 அவங்க வந்து கைப்பற்றிட்டு அடுத்த ராஜா யார் வராங்களோ பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா அவர் வின் பண்ணுவாரு. அவங்களோட மெயின் கோல் என்ன, உடனே போயிட்டு இந்த ராஜ்யத்தை கைப்பற்றணும். சிரிய ராஜாவுக்கு வந்து உடனே அடுத்த புதுசா ஒரு ராஜா வந்தாருன்னா போய் எகிப்தை கைப்பற்றணும். எகிப்துல இருந்து திடீர்னு புதுசா ஒரு ராஜா எழும்பினார்னா அடுத்த ஜெனரேஷன் அவருடைய கோல் என்ன வரும்னா நான் போய் சீரியாவை கைப்பற்ற வேண்டும். இதுக்கு இடையில மாட்டிக்கிறது தான் யாருன்னா இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம் இங்க இருக்குதுன்னா மேல சிரியா, கீழே எகிப்து. இந்த 2 ராஜ்யமும் எப்போ ஃபைட் பண்றாங்களோ 2 பேருமே இஸ்ரேல் தேசத்து வழியாக தான் கடந்து செல்லணும். எஸ்பெஷலி யூதேயா வழியாக கடந்து செல்ல வேண்டும், எருசலேம் வழியாக கடந்து செல்ல வேண்டும். அதுதான் அவங்களுடைய ரூட். அப்ப என்ன ஆச்சுன்னா, எப்பெல்லாம் இஸ்ரேல் தேசம் வந்து எப்படின்னா எந்த ராஜா எந்த டைம் வின் பண்றாரோ அந்த பக்கம் சேர்ந்துக்கிறது யூத ஜனங்க. எகிப்து ராஜா வின் பண்ணாருன்னா அந்த சைடு சேர்ந்துக்கிறது, அந்த அவர் ஆளுகை செய்யற வரைக்கும். வடக்குல இருந்து சீரிய ராஜா வந்து வின் பண்ணாருன்னா அவர் பக்கம் சேர்ந்துக்கிறது. யார் வின் பண்றா அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஃபேவர் தயவை வாங்கி கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ இஸ்ரேல் தேசம் பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யத்துல மாத்திரம்தான் அவங்க வெளியில இருந்தாங்க. பெர்ஷிய ஆளுகையிலையும் அலெக்சாண்டர் ஆளுகை மற்றும் ரோம சாம்ராஜ்யம் உள்ள வரும்பொழுதெல்லாம் இஸ்ரேல் தேசத்தார்கள் அவங்களுடைய தேசத்திலே தான் இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த செலுசிட் கிங் அண்ட் டாலமி, இந்த எகிப்துல இருக்கிறவங்க சீரியால இருக்கிற ராஜ்யங்களுக்குள்ள ஃபைட் வரும்போது இவங்க வந்து நடுவுல மாட்டிக்கிட்டு பயங்கரம் மூழ்ச்சாங்க. அதாவது சிறையிருப்பு, அடிமைத்தனம், அவங்களுக்குள்ள ராஜா இல்ல. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின்படி கர்த்தர் அவங்களுக்கு உரைத்த தீர்க்க தரிசன வசனத்தினால என்ன ஆச்சுன்னா ராஜாக்கள் இல்ல, லேவியர்கள் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நேபுகாத்நேசர் வந்து அவன் வந்தான், பட்டணத்தை எரிச்சான், தேவாலயத்தை எரிச்சான், ஆனா லேவியர்களை விட்டு வச்சான். கரெக்டா? ராஜாக்கள் எழும்பல. தாவீது கடைசியான நல்ல ராஜா வந்து ஜோசாயா. அதுக்கப்புறம் அவருடைய மகன் யோயாக்கிம் உடனே கொல்லப்பட்டார் நேபுகாத்நேசர் உள்ள வந்த உடனே. அப்புறம் ஜெயவாய்ச்சிம் ஒரு 3 வருஷம் ஆண்டாரு, சரியா ஒத்து வரலன்னு வந்து கொலை செஞ்சு கூட கைதியா கொண்டு போயிட்டாரு அவரையும். அப்புறம் திருப்பியும் 11 ஆண்டு கழித்து திருப்பியும் நேபுகாத்நேசர் வராரு. அப்புறம் முழுமையாக சுட்டெரிக்கிறார். ஆனாலும் லேவியர்களை விட்டு வைக்கிறார் அங்க இருந்தவர்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து லேவியர்கள் அப்போது இவங்க திரும்பவும் தேவாலயம் கட்டப்படுவதற்காக கோரேஸ் ராஜா வந்த உடனே செருபாபேல் மற்றவங்க எல்லாம் போயிட்டு ஏசாயானுடைய சுருளை போய் கொண்டு போறாங்க. தி கிரேட் ஐசாயா ஸ்க்ரோலை கொண்டு போய் கோரேஸ் ராஜா கிட்ட காட்டுறாங்க. கோரேஸ் ராஜா அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படியே அஸ்டானிஷ் ஆகிறார், அப்படியே பூரிச்சு போறாரு. நான் பிறக்கிறதற்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரா? கோரேஸ் ராஜா எப்படிப்பட்டவர்னா, அவர் போர் செய்யறதுக்கு முன்னாடி கரடி மாதிரின்னு சொன்னல, போர் செய்வதற்கு முன்பதாக அவர் வந்து அவருடைய படைக்கு போறதுக்கு முன்பதாக அவருடைய சிலைகள், அவங்க வணங்குற தேவதைகளை வந்து முன்னாடி கொண்டு போவாங்க. சின்ன சின்ன சிலைகளை முன்னாடி ஒரு குரூப் கொண்டு போவோம். அவர் நம்புறதுன்னா அந்த தேவதைகள், அந்த கடவுள்கள் தான் அவருக்கு வந்து வெற்றி கொடுத்தாங்க. ஆனா உள்ள ஆட்சி செய்து பாபிலோன் ராஜ்யத்தை கைப்பற்றி உள்ள வரும்போது உடனடியாக தானியேல் கிடையாது, ஆனால் மற்ற லீடர்ஸ், ஏன்னா தானியேல் ரொம்ப வயசாயிடுச்சு, தானியேலை வெளில விட மாட்டாங்க. தானியேல் வந்து அவ்வளோ சொப்பனம் காரியங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவர் வந்து திரும்பி போல, அங்கே தான் மறிச்சார். சொல்றாரு, நீ நான் இங்க மறிப்பானா உயிர் தேர்தலில் உன்னை எழுப்பி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுக்குறாரு. அப்போ உடனடியாக செருபாபேல் மற்றும் மற்ற அந்த நேரத்தில் இருந்த மற்ற யூதர்கள்லாம் போயிட்டு கோரேஸ் ராஜா கிட்ட காட்டணும். அவர் பூரிச்சு போறாரு.
ஐயோ என்ன பத்தி எழுதிருக்குதான் சொல்லி அவ்வளவு கிளியரா ஏசாயா 44 மற்றும் 45ஆம் அதிகாரம் முழுமையா வாசிச்சுட்டு அவர் சொன்னது வந்து என்ன தெரியுங்களா, இந்த கடவுள் உண்மையான கடவுளா இருக்கணும். உடனடியாக அவர் தாக்கி டிகிரி எழுதுறாரு, சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஜனங்கள் எல்லாம் உடனே அவர் ஆட்சி செய்து வந்த முதல் வருஷத்திலே யூத ஜனங்களை ரிலீஸ் பண்ணி, நீங்க உங்களுடைய தேசத்துக்கு எருசலேம் போயிட்டு எருசலேம் பட்டணத்தையும் உங்க தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாங்ஷன் கொடுத்தாரு. இதெல்லாம் வேதத்துல இல்ல. நீங்க இதெல்லாம் எங்க நீங்க வந்து இத கத்துக்கலாம்னா, ஜோசிஃபஸ் சொல்ற ஒரு ஹிஸ்டோரியன் இருக்காரு, அவருடைய புத்தகத்துல ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜூஸ் சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் இருக்குது. ஜோசிஃபஸ் யாருன்னா, அவர் வந்து யூதன், ஆனா ரோம சாம்ராஜ்யத்திற்கு சைட்ல இருந்துகிட்டு அவங்க பக்கமா இருந்துகிட்டு அவங்களுக்கு வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு நபர் தான் ஜோசிஃபஸ். ஜோசிஃபஸ் நீங்க ஹிஸ்டரியில வாசித்திருப்பீங்க. ஜோசிஃபஸ் இன்றைக்கு வந்து இறையியல் வல்லுநர்கள், ஏத்தியஸ் இவங்க எல்லாம் ஒத்துக்கொள்ற ஒரு ஹிஸ்டோரியன். ஜோசிஃபஸ் சொன்னா எல்லாம் நம்புவாங்க, வேதத்தில் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஜோசிஃபஸ் வந்து பிலீவர் கிடையாது, யூதர், ஆனால் கிறிஸ்துவை நம்பாத ஒரு யூதன். ரோம சாம்ராஜ்யத்திற்கு அவன் கட்டுப்பட்டு அவர்களோட இசைந்து அவங்களுக்கு ஜால்ரா போடுற ஒரு மனுஷன் தான் ஜோசிஃபஸ். ஜோசிஃபஸ் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த மெக்கபிஸ் புத்தகத்துல இருந்த காரியங்களை சில எழுதுறாரு. ஆன்டியோகஸ் எபிஃபனிஸ் குறித்து எழுதுறாரு. கோரேஸ் ராஜாவை குறித்தும் எழுதுறாரு. என்னன்னா, இவங்கெல்லாம் போய் காட்டின உடனே எப்படி என்ன நடந்தது வரல, ரோம சாம்ராஜ்யம் அவர்கிட்ட நீ உங்களுடைய யூதர்களுடைய வரலாற்று எழுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கட்டளை கொடுத்தாங்க. அப்ப ஜோசிஃபஸ் அதெல்லாம் எழுதுறாரு. இட்ஸ் பீன் ரெக்கார்டட். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. கோரேஸ் ராஜா எப்படி பூரிப்பாடுனா, என்ன ஆச்சரியப்பட்டான், உடனே ரிலீஸ் பண்ணான், சர்டிபிகேட் கொடுத்தான், அவன் மெச்சு கொண்டான். அவனுக்கு வந்து அதிர்ச்சி தாழ முடியல, அதிசயத்தை தாழ முடியல அவனால. Cyrus the Great was so happy and surprised, and he was in awe, wondering how could this happen 200-300 years before someone wrote about me. சும்மா பேர் மாத்திரம் எழுதல கோரேஸ்னு, அந்த கோரேஸ் ராஜா வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் வாசித்தீங்களா? ஹோம்வொர்க் கொடுத்தோம் முன்ன. ஏசாயா 44ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலிருந்து ஏசாயா 45ஆம் முழு அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கோரேஸ் ராஜானுடைய ஹிஸ்டரி அவரை குறித்து தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு கோரேஸ் ராஜா கிட்ட, இதை செஞ்சா அவனுடைய ராஜ்யத்தை நான் விஸ்தாரப்படுத்தேன், இல்லைன்னா அவனையும் நான் வந்து அடிப்பேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா கோரேஸ் ராஜா கீழ்ப்பண்ணி, நேபுகாத்நேசர் ராஜா மாதிரி கிடையாது. கோரேஸ் ராஜா உடனடியாக யூத ஜனங்களுக்கு அவர் சகாயம் செஞ்சாரு, தயவு பண்ணார். அப்போ கோரேஸ் ராஜா அவனுடைய அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் முழுசா வந்துடல. முழு யூத ஜனங்களும் முதல் வருஷத்துல எல்லாம் வரல. கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய தேசம் ஃபர்ஸ்ட் போனது யாருன்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச் செருபாபேல், அப்புறம் யோசுவா. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய மோசேனுடைய யோசுவா கிடையாது, இது வந்து ஹை பிரீஸ்ட் யோசுவா. நீங்க டைம் இருந்ததுன்னா சகரியா புஸ்தகமும் ஆகாய் வாசிங்க. சகரியாவும் அந்த ஆகாய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் டீடைல்ஸ் இருக்குது. யோசுவா ஹை பிரீஸ்ட், அப்புறம் எஸ்ராவுடைய புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதி, 2 நாளாகமத்தினுடைய கடைசி அதிகாரமும் எஸ்ராவுடைய அப்படியே கடைசி அதிகாரம் வாசிட்டு அப்படியே எஸ்ரா கண்டினியூ வாசித்தீங்கன்னா இந்த கதை, இந்த சம்பவம் கொஞ்சம் பார்க்கலாம். எந்த சம்பவம்னா, ஃபர்ஸ்ட் போன பேட்ச் செருபாபேல் யாரு? ஷேத்தியலுடைய வம்சத்துல வரேன். செருபாபேல் வந்து யோயாக்சின் அவங்களுடைய வம்சம். ஆனா அவங்க ராஜாக்களாக உட்கார முடியாது அவங்களாம். இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன்ல. அப்போ செருபாபேல், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இவங்களுடைய டீம் முதல் போறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்துல சிறை எரிப்பு முடிந்த உடனே ஃபர்ஸ்ட் வருஷத்துல என்ன தெரியுமா பண்றாங்க, போயிட்டு ஃபவுண்டேஷன் போடுறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான ஃபவுண்டேஷன், எருசலேம் நகரத்தை கட்டுறது, இந்த காரியங்கள்லாம் நடைபெற்றது. கோரேஸ் ராஜா சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிற எல்லா ராஜ்யங்கள்கிட்டையும் சொல்றேன், இவங்க வருவாங்க, இவங்க போற இடத்துல நீங்களா அவங்களுக்கு சப்ளை கொடுக்கணும். அவங்களுடைய கட்டுமான பணிக்காக அவங்களுக்கு டிம்பர்ஸ், வுட்ஸ், மரங்கள் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பக்கத்துல இருந்தும் ஃபேவர் வருது. செருபாபேல் முதல் போயிட்டு அவன் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வைக்கிறான், அடிக்கல்ல. செருபாபேல் யாருன்னா, அவன் தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை கொண்டு போய் வச்சவன். சரிங்களா? நீங்க அந்த சக்கரையால நீங்க வாஸ்து பார்க்கலாம், சகரியா. அப்ப அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. ஒரு சிலர் போகவே இல்லை, அங்கே இருந்துட்டாங்க. பாபிலோன் இது சூப்பரா இருக்குது, நல்ல லக்ஸூரியஸா இருக்குது. பாபிலோன் தேசம் பெர்ஷியர்கள் வந்து ஆண்டாலும் பாபிலோன் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. எருசலேமுக்கு போனா அங்க போய் கட்டி ஆரம்பத்துல இருந்து அடித்தளத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க நல்ல சௌகரியமா வாழ பழகிட்டாங்க.
சில பேர் போக விரும்பல. வசனம் சொல்லுது ஒரு சிலர்கள் they built the paneled house, மரங்கள்னால் அவங்க வந்து வீடு ஃபுல்லாவே உள்ள மரத்தினால செஞ்சு நல்லா வார்னிஷ் அடிக்கப்பட்டு வீட்டு வெளியில இருந்து வெமிலியன் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க. பாபிலோன் அந்த காலத்துல ஒரு அப்படிலாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தா அவ்வளோ லக்ஸூரியஸ், அவ்வளோ ஆடம்பரம். ஜனங்கள் அப்படிப்பட்ட வீடை கட்ட ஆரம்பிச்சாங்க. யாரு? யூத ஜனங்கள். ஏன்னா வசதியை வாழ்ந்து பழகிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு. இனி நம்ம போயிட்டு அங்கே வாழணும், கர்த்தருக்காக பயந்துட்டு வாழணும், அப்படி இங்கே நல்லா வாழ்ந்தாச்சு, நல்லா இங்கே இருந்துடலாம். ஒரு சில பேர் போகவே இல்லை. வெமிலியன் கலர்னு சொன்னா அவர் மாதிரி ஆரஞ்சும் ரெட்டும் கலந்தது போல ஒரு கலர், குங்குமத்தை போல கலர். அது அந்த கலர்ல அந்த காலத்துல அதான் ஃபேஷன் போலுது. ஸோ இப்படி இருந்தாங்க. இதுதான் அலெக்சாண்டருடைய டைம் வரைக்கும் ஜனங்கள் இப்படியாக கொஞ்சம் பேர் எருசலேம் போறது, கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறது, ஒரு சிலர் அங்கேயே அவங்களுடைய பரம்பரைலாம் அங்கே இருந்துச்சு. அப்ப அலெக்சாண்டருடைய அந்த 4 பிரிந்த அந்த ராஜாக்கள் ஆண்டு முடிகிற தருவாயில தான் ரோம சாம்ராஜ்யம் வருது. அப்போ அந்த அலெக்சாண்டருடைய பிரிந்த 4 ராஜ்யங்கள்ல விசேஷமா 2 ராஜ்யம், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இதை குறித்து அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். அங்க என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்ப்போம் அடுத்த வாரம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். அலெக்சாண்டர் டைம்ல அவனுக்கு அப்புறம் இவ்வளோ காரியம் நடைபெறுகிறது. அதுக்கு முன்னாடி ஜனங்க வந்து கொஞ்சம் பேர் பாபிலோன்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறாங்க. அப்புறம் மெஜாரிட்டியான யூதர்கள் வந்து யூதேயா தேசத்துக்கு வந்துட்டாங்க, எருசலேம் பட்டணத்துக்கு. 50வது ஆண்டுல, ஜூபிலி ஆண்டுல 2வது ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. இது வந்து அலெக்சாண்டர் வருவதற்கு முன்பதாகவே. நீங்க எஸ்ரா வாஸ்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் இயர் போட்டுறாங்க, செகண்ட் இயர் வந்து கட்ட முடியல, தடை வருது. ஏன் சொல்றேன்னா 9ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இது உங்களுக்கு புரியணும். இதை நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் இயர் கோரேஸ் ராஜா வந்த முதலாவது ஆண்டு போய் ஃபவுண்டேஷன் போட்டுறாங்க. 2வது ஆண்டுல இருந்து தடை வருது. யார்கிட்ட இருந்து? சொந்த ஜனங்கிட்ட இருந்து, யூதர்கள் கிட்ட இருந்து. வடக்கு தேசத்துல இருந்த யூதர்கள், வடக்கு தெற்கு தான் யூதேயா, வடக்கு வந்து இஸ்ரேல். வடக்குல சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க எப்படி கட்டலாம், இது எந்த பர்மிஷனும் இல்ல, கட்ட அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல தரியு ராஜா என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்சம் பின்வாங்குறாரு. கோரேஸ் ராஜா நல்ல இவங்களுக்கு தயவு செஞ்சிருந்தாலும் ஒரு பீரியட் வந்து கோரேஸ் ராஜா மறிச்சிடுறாரு. தரியு ராஜா தான் ராஜாவா செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனா தரியு ராஜா வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ஃபுல் ஃபேவர் பண்ணல. ஏன்னா எல்லா ராஜ்யங்களையும் எல்லாரையும் வந்து அவர் வந்து சமாதானமா படுத்தணும். இதை கட்ட விட்டா பெரிய கலவரம் வரும், இவங்களுடைய தேவாலயத்தை கட்ட விட்டா பெரிய கலவரம் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே டிலே ஆயிடுச்சு. டிலே ஆகி அப்புறம் ஒரு திருப்பியும் நெகேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா தரியு ராஜா கிட்ட போயிட்டு கோரேஸ் ராஜா கொடுத்த அந்த தாக்கீது அந்த சர்டிபிகேட்டை காட்டுறாங்க. அப்புறம் தரியு ராஜா போயிட்டு அதை செக் பண்றாரு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கரெக்ட், கோரேஸ் ராஜா கொடுத்திருக்கிறாரு, அனுமதி இதுக்கு வழங்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் தேவாலயம் கட்டப்படுது. கரெக்டா 50 ஆண்டுகள் முடியும் போது சரியாக யூபிலி ஆண்டிலே தேவாலயம் கட்டப்படுது. அந்த யூபிலி ஆண்டிலே அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அது முடியுது. அதுக்கப்புறம் அலெக்சாண்டருடைய ஆட்சி வருது. அதுக்கப்புறம் அலெக்சாண்டருடைய 4 பிரிந்த ராஜாக்கள் சிதறி போறார்கள். யூதர்கள் செலுசிட் மற்றும் டோலமி, எகிப்து மற்றும் சீரிய ராஜா, இந்த 2 ராஜ்யங்களுக்கு கீழே மாத்திரம் இருக்குது ரோம சாம்ராஜ்யம் வரும் வரைக்கும். சரிங்களா? இதுதான் அலெக்சாண்டருடைய பேக்ரவுண்ட். அடுத்த 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ரா தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன். இதற்கு 3 மிருகத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மிருகம் நெபுகத்நேசர் பாபிலோன், 2வது மிருகம் கோரேஸ் ராஜா கரடி, 3வது மிருகம் அலெக்சாண்டர் சிறுத்தை, 4வது மிருகம், இது வெறும் மிருகம் போட்டிருக்கு, எந்த ஒரு மிருகத்தின் பெயரே போடல அதுக்கு. அதற்கு பின்பு ராத் தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கொடிய பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. கெடியம் தான். அப்ப இந்த மிருகம் 4வது மிருகம் தானியேல் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பெயர் வைக்கல அவர். இப்ப சிங்கத்தை பார்த்தா நம்மளுக்கு சிங்கம் தெரிஞ்சிடும், கரடியை பார்த்தா கரடின்னு சொல்லிடுவோம், சிறுத்தையை பார்த்தா சிறுத்தைன்னு சொல்லிடுவோம். இப்ப 4வது மிருகத்தை அதுக்கு வந்து வெறும் 4ஆம் மிருகம் பீஸ்ட் மட்டும் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு? இப்ப நம்முடைய படத்துல எல்லாம் பார்த்தோம் 4வது மிருகம் வந்து ஒரு புல்லு போல இருந்தது, ஒரு காளையை போல.
அது ஆர்டிஸ்டுங்க வரைஞ்சி வச்சிருக்கிறதுனால அதை நம்மளுக்கு அப்படி பார்த்தோம். ஆனால் தானியேல் பார்த்து அவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் தானியேல் அந்த மிருகத்துக்கு பெயர் வைக்கல? ஒருவேளை முதலையை போல பார்த்துருந்தாருன்னா முதலைன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ யானையை பார்த்துருந்தாருன்னா யானை போல இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். வேற என்னென்ன வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது இந்த உலகத்தில்? ஹைனாவை பார்த்துருந்தார் எது. ஆனால் இந்த மிருகத்துக்கு மாத்திரம் அதை கண்டிப்பாக மிருகம்னு ஒன்று பார்த்தாரு, அது மட்டும் கரெக்டு. ஆனால் அதை பார்த்துட்டு அதுக்கு அந்த மிருகத்தினுடைய பேரை சொல்லாம 4ஆம் மிருகம் சொல்றாரு. ஏன்னா வசனம் சொல்லுது அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துமா இருந்தது, அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. இது ஒரு வித்தியாசமான மிருகமா இருக்குது. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் சாதா பல்லு, இதுக்கு வந்து இரும்பு பல்லு இருக்குது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. பயங்கரமா அதனுடைய அட்டகாசம், அது நொறுக்கி போடக்கூடிய தன்மை, சிதறடிக்கப்படுகிற தன்மை மிகவும் கொடிய. இந்த மிருகத்தினை பார்க்கும்போது ஒரு கொடிய தன்மையை நம்மளால் உணர முடிகிறது. அது தானியேல் பார்க்கும்போது அது ஒரு மிருகமா அவனுடைய கண்ணுக்கு தெரியல, ஒரு மான்ஸ்டர் போல தான் தெரிஞ்சுது. ஒரு பயங்கரமான ஒரு 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 மான்ஸ்டர் அப்படிதான் அதை பார்த்தாரு. அது அப்படிப்பட்ட ஒரு மிருகமே கிடையாது அவர் பார்த்த நாட்கள்ல. அது ஏன் அப்படி ஆண்டவர் அப்படி காட்டினார்னா அது பயங்கர கொடியதும் பயங்கர அதனுடைய பயங்கர அட்டகாசம் அதை எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுச்சு. It grinded everything completely. It kind of it bulldozed everything. எல்லாத்தையும் அப்படியே பேர்த்து எடுத்து தூக்கி போடக்கூடிய தன்மை, பயங்கரமான மிருகம். அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலாம் வேற்று உருவமாக இருந்தது. அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. என்ன வித்தியாசத்தை பார்க்கிறாரு? ஏன் வித்தியாசமா இருந்தது? இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஒரு பிக்சர் வருது. ஏற்கனவே சொன்னது போல இது வந்து இப்போ 4வது மிருகம் வந்து ரோம சாம்ராஜ்யம். ஆனால் இந்த வசனத்தினுடைய வியாக்கியானத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியாது. நேபுகாத்நேசருடைய அந்த இரும்பு கால்கள், 2 இரும்பு கால்களும் ரோம சாம்ராஜ்யம் சொல்லி தெளிவா போடல. ஆனாலும் வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது இது ரோம சாம்ராஜ்யம் என்று நமக்கு தெளிவா தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா வரலாற்று நிபுணர்களும் இதை ஒத்துக்கொள்றாங்க. ஆல் ஸ்காலர்ஸ் they acknowledge and they accept that this is Roman Empire. Okay, என்ன வித்தியாசம்னா நான் சொல்றேன், இப்போ டீரெக்ஸ் டைனாசர் கிடையாது. சும்மா நம்ம படத்துக்காக அது போட்டுருக்கிறேன். அவனால விவரிக்க முடியாத ஒரு மிருகம். இது வந்து ரோம சாம்ராஜ்யம். இன்றைக்கும் ரோம சாம்ராஜ்யம் நான் ஏற்கனவே சொன்ன அப்படியே சட்டலா மறைமுகமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ரோம சாம்ராஜ்யம் வந்த பொழுதுதான் யூதர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. கரெக்டா? இப்ப இன்றைக்கும் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரோம சாம்ராஜ்யத்துல இன்னும் நம்ம இருக்கிறோன்றதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு ப்ரூஃப் என்னன்னா, இன்றைக்கும் யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க, அவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நாட்கள், இந்த மிருகத்தினுடைய ஆட்சி வந்து அந்த ஆன்டியோகஸ் எபிஃபனிஸ் மேக்கபீஸ் டைம் இருக்கு பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 165 வருடங்களுக்கு முன்பதாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு 476 வரைக்கும் ரோம சாம்ராஜ்யம் பிசிக்கலி, மிலிட்டரிலி, டெரிட்டோரியலி they were ruling. ஆனா அவங்க அதுக்கப்புறம் விட்டு போயிட்டாங்க. இப்ப இன்றைக்கும் அவங்க சட்டலா இருக்க. ஏற்கனவே பார்த்து இந்த டைம்ல கிட்டத்தட்ட 476 இந்த மாதிரி டைம்ல வந்து கான்ஸ்டன்டைன் வந்துட்டாரு. கான்ஸ்டன்டைனுடைய ஆட்சியில தான் என்ன பண்றாருன்னா ரோம கத்தோலிக்க முறையை உள்ள கொண்டு வர்றாரு. எல்லாருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஹிஸ்டரி தெரியும். கான்ஸ்டன்டைன் மன்னர் என்ன பண்ண, நீரோ மன்னர் எல்லாரும் அழிச்சார். அதுக்கு முன்னாடி வந்து ரோம சாம்ராஜ்யத்துல அந்த கொலோசியம்ல எல்லாரையும் உள்ள உட்கார வச்சு யூதர்கள் எல்லாரும் ஒரு விளையாட்டு பொருளா மாறினாங்க. எல்லாம் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சிங்கத்து கூட சண்டை போடணும், கொடிய மிருகம் கூட சண்டை போடணும். அதெல்லாம் சிங்கம் வந்து ஒரு யூதனை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்றதை எல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு ரசித்துட்டு அது ஒரு ஷோவா இருந்தது அந்த டைம்ல. அதுலயும் ஒரு சிலர்கள் வந்து அந்த சிங்கத்தை வாயெல்லாம் கிழிச்சு அதை மேற்கொண்டு அவங்களாம் ஜெயித்த ஒரு யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. யூத கர்த்தரை விசுவாசித்தவர்கள் அவங்களாம் தான் கிளாடியேட்டர்ஸா மாறினாங்க. கிளாடியேட்டர் நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோம சாம்ராஜ்ய ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா கிளாடியேட்டர்ஸை வச்சிருந்தாங்க. அதை வச்சு பெட் கட்டுவாங்க, கேம்பிளிங் நடந்தது. அப்புறம் வெளிநாட்டினர்கள் வந்து அந்த காட்சியில பார்க்கும்போது அந்த கிளாடியேட்டர் மீது அதிக பணம் செலுத்துவாங்க. ஏன்னா அந்த கிளாடியேட்டர் வந்து கொடிய சிங்கத்தெல்லாம் கூட வந்து கிழிச்சு ஜெயிப்பான். இதான் அந்த காலத்தினுடைய விளையாட்டுகள்.
அப்போ கான்ஸ்டன்டின் இப்ப அப்புறம் என்ன அப்படிப்பட்டவங்க நிறைய சாவாங்க, மரிப்பாங்க. அப்போ மார்டைர்ஸ், கிறிஸ்துவுக்குள்ள மரித்த யூதர்கள், இவங்களாம் கிறிஸ்தவ யூதர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதுனால அவர்களுக்கு வந்த உபத்திரவங்கள், சிங்கத்தினால் அடிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், அப்புறம் அப்படியே உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அவங்களெல்லாம் அந்த ரத்த சாட்சியெல்லாம் மறிக்க மறிக்க அவர்கள்லாம் விதைகள் மறிக்க மறிக்க சபை பெருக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இது ரோம்ல, இஸ்ரேல் தேசத்துல இல்ல, ரோம்ல. அதனாலதான் நம்ம ரோம புஸ்தகத்துல நீங்க ரோமருக்கு நிருபத்துல வாசித்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு விளங்கும். எல்லாம் பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள கடந்து சென்று போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் பரவ ஆகும் நல்லா விருத்தி அடையும் போது கான்ஸ்டன்டின் மன்னர் என்ன பண்ணாருன்னா ஒரு சூழ்ச்சி போடுறாரு. கிறிஸ்தவர்கள் பயங்கரமா பரவுறாங்க, சபை வளருது, எவ்வளவு கொள்றோமோ எவ்வளவு ஒடுக்குறோமோ அவ்வளவு இவங்க வந்து பெருகுறாங்க, இவங்களே நம்ம வசப்படுத்திக் கொள்வோம்னு சொல்லிட்டு அவனுடைய ராஜ்யத்தை அவன் கன்சாலிடேட் பண்றதுக்காக என்ன பண்ணானா, கிறிஸ்தவர்களே உள்ள இனி யாரும் கிறிஸ்தவர்களை வந்து கொலை பண்ணக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு வந்து நம்ம ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சபைக்கு ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சான். சபையை அவன் வந்து ஆதரிச்சான். ஏன்னா அவனுடைய முழு தேசத்தையும் அவன் எல்லாத்தையும், ஏன்னா உள்ள குழப்பம் நடக்குது, அவனுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? அதனால அவன் வந்து பல விதமான ரீதியில் இந்த காரியத்தை அவன் செஞ்சுட்டு பிளேஸ் பண்ணிட்டு வரான். அவனுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். கிறிஸ்தவர்களையும் வச்சுக்கலாம், மற்ற பேகன் கிங்டம், மற்ற மதத்தினர்கள், மற்ற ராஜ்யத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்களை யாரும் கொல்லக்கூடாது. இப்ப சபையில் என்ன பண்ணிட்டான்னா இன்னும் ஒரு காரியத்தை அவன் பண்ணா, ரோம சாம்ராஜ்யத்துல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அதிக சலுகை கொடுத்துட்டான். பிஷப் உருவாக்கினான். அப்புறம் ரோமர் கத்தோலிக்க திருச்சபைன்னு ஒன்று உருவாயிடுச்சு. அப்போ பிஷப் வந்து அரசியலுக்கு அந்த ராஜ்யத்துக்கு தலைவனா வச்சுட்டான். ராஜாக்கு அப்புறம் பிஷப் என்ன சொன்னாலும் எல்லாம் கீழ்படி தான் ஆகணும். அப்ப என்ன நடந்ததுன்னா, பிஷப் அவங்களாம் கொஞ்சம் ரோம கலாச்சாரத்துல ரோம கத்தோலிக்க முறையில சீஷர்களை மரியாதைலாம் வணங்க ஆரம்பிச்சாங்க. பிஷப் அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சி இதுதான் எங்களுடைய வழின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, யாரெல்லாம் அதுக்கு விரோதமா எழும்புறாங்களோ, மரியாதை வணங்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களை யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி யாருன்னா அதுக்கு முரண்பாடு பண்ண அவங்களெல்லாம் கொலை செஞ்சுட்டு வந்தான். அப்போ he put bishops and church above the government. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, மற்ற மதத்தினர்களையும் இவர்கள் துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ரோம கத்தோலிக்கர் முறையில் இருக்கிற சபையை வைத்து ரோம அரசாங்கம் மற்ற மதத்தினர்களை கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நீங்க வரலாற்றை நீங்க வாசிக்கலாம். இது வரலாறு. அப்ப இதெல்லாம் செஞ்சு இவர்களை அப்படியே மருவி இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா, ரோம கத்தோலிக்க முழு உலகமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்றேன், இன்றைக்கும் ரோம சாம்ராஜ்யம் நிலைச்சிட்டு இருக்குது. இன்னும் அது மறைமுகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? அது ஃபியூச்சர்ல பார்ப்போம். வெளிப்படுத்துற விசேஷத்துல அது இன்னும் நல்லா நம்ம அதை விடலாம். எனிவே, இந்த மிருகம் எப்படிப்பட்டதுன்னா மிகவும் ட்ரெட்ஃபுல் அண்ட் டெரிபிள் அண்ட் எக்ஸீடிங்லி ஸ்ட்ராங். பயங்கரமானதும் கொடியதானதும் பயங்கரமா அப்படியே எல்லாவற்றையும் அப்படியே பட்சிக்கக்கூடிய ஒரு மிருகமா இருந்தது. அது மாத்திரம் இல்லை, இதுக்கு வந்து இட் ஹேட் ஹியூஜ் அயர்ன் டீத். வசனத்தில் என்ன வாசித்தோம்? அதுக்கு இரும்பு பற்கள் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு 10 கொம்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. வசனம் சொல்லுது. சரிங்களா? இட் had 10 horns, 10 கொம்புகள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த மிருகம் இருக்கு பாத்தீங்களா, எங்கெல்லாம் தானியேல் புஸ்தகத்துல நம்ம மிருகம் வாசிக்கிறோமோ, எங்கெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல மிருகம் வாசிக்கலாம், அதெல்லாம் ராஜ்யங்கள். தானியேல் புஸ்தகத்துல அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துல எங்கெல்லாம் கொம்புகள் வாசிக்கிறோமோ அதெல்லாம் அரசர்கள், ராஜாக்கள். குழம்பிடக்கூடாது, இல்லைன்னா அப்படியே கம்ப்ளீட்டா தவறான வியாக்கியானமே வித்தியாசமா வந்துடும். மிருகம் வந்து ராஜ்யம், கொம்பு வந்து ராஜா. மிருகங்கள் ராஜ்யங்கள், கொம்புகள் ராஜாக்கள். அப்போ அந்த கொம்புகள் 10 கொம்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா, இன்னும் வரல. நேபுகாத்நேசர் ராஜாவுடைய சொரூபத்தில் இருக்கிற 10 கால் விரல்கள் இன்னும் வரல. நம்ம இன்னும் ரோம சாம்ராஜ்ய இரும்புல தான் இருக்கோம். நம்ம இன்னும் இந்த 4வது மிருகத்துல தான் இருக்கிறோமே தவிர அந்த கொம்புகள் இன்னும் வரவில்லை. கொம்புகள் யாரு? 10 ராஜாக்கள். அந்த 10 ராஜாக்கள் இன்னும் வரவில்லை. ஆனா வெகு சீக்கிரம் வரப்போறாங்க. காலம் போற போக்குல பார்த்தா வெகு சீக்கிரம் வரப்போறாங்க. ஒரு சில காரியத்தை நான் சொல்ல போறேன். இப்போ சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். அடுத்த வாரம் இன்னும் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். 4வது இந்த சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம் வரும்பொழுது கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் நகரத்தை
முற்றிலுமாக அழித்து போட்டார்கள். இந்த மிருகத்தினுடைய சுபாவம் எப்படி வந்து சின்ன பின்னமா ஆகி எல்லாவற்றையும் பட்சித்து நொறுக்கி போடக்கூடிய தன்மையை போல ரோம சாம்ராஜ்யம் 70ஆம் ஆண்டுல கிபி 70ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து பரமேறி 40 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அவர் வந்து ப்ராஃபஸை பண்றாரு. 17-21 தெரியல. அதுல வந்து தீர்க்கதரிசனமா சொல்றாரு, எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு போகும், பாழாக்கப்படும், abomination of desolation will happen அப்படின்னு சொல்றாரு. கம்ப்ளீட்லி நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா நெபுகாத்நேசார் வந்த பொழுது அவன் எருசலேம் பட்டணத்தை சுட்டி எரித்தான், உண்மைதான். ஆனா கொஞ்சம் பேரை விட்டு வச்சான். அது ரொம்ப சேதத்தை பண்ணல, ஆனா பட்டணத்தை எரிச்சு போட்டான். ஆனால் ரோம சாம்ராஜ்யம், இந்த 4வது மிருகம், இந்த கொடிய மிருகம், பெரிய பற்களை, இரும்பு பற்களை கொண்ட 10 கொம்புகளை உடைய இந்த பெரிய மிருகம் ரோம சாம்ராஜ்யம் வந்த பொழுது கிபி 70ல எருசலேம் பட்டணத்தை முழுமையாக ஒரு கொஞ்சம் கூட விட்டு வைக்கல, முழுமையாக பட்சித்து எரித்து போட்டார்கள். முழு நகரத்தையும் எருசலேம் பட்டணத்தில் உள்ள தேவாலயத்தையும் கம்ப்ளீட்டா கொஞ்சம் கூட விட்டு வைக்கல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி 40 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் உரைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து 40 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். எருசலேமே எருசலேமே, சோதோம் கோமராவுக்கு செய்யப்பட்டது இங்க உன்னிடத்துல செய்யப்பட்ட சோதோம் கோமரா செய்யப்படுதுன்னா உடனே அவங்க ரெட்டு உடித்து அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா நீயோ எத்தனையோ முறை நான் வந்து கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ள மறைக்கிறது போல நான் வந்தேன், ஆனா நீ காலத்தை நீ அறியாத போயிட்ட. ஏன் அப்படி சொன்னா தெரியுங்களா? தானியேல் தீர்க்கதரிசிக்கு வந்து கர்த்தர் தெளிவா வெளிப்படுத்தினார், இந்த பர்டிகுலர் ஆண்டு கழித்து மேசியா வருவார்னு சொல்லிட்டு. கேலண்டரை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்நிய ஸ்திரீகளை மணந்தார்கள், அந்நிய ராஜாக்களை அவங்க வந்து ஒத்து போனார்கள், அப்புறம் அந்நிய தேவதைகளை வணங்கினார்கள், அந்நிய ஆராதனை செய்தார்கள், சிலை வணக்கம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் கலந்து போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் கொடுத்த கேலண்டரை விட்டுட்டாங்க. துல்லியமா கொடுத்தார். தானியேல் கொடுத்த கேலண்டர் அப்படியே வச்சிருந்தாங்கன்னா, எந்த கலப்பு திருமணம் பண்ணாம அப்புறம் ஒழுங்கா கர்த்தருக்குள்ள இருந்து கால்குலேட் பண்ணி அவங்க இருந்திருந்தாங்கன்னா, சரியா 483வது ஆண்டு தானியேல் உரைத்த அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல இருந்து சரியாக 483வது ஆண்டிலே இயேசு கிறிஸ்து இருந்தார். விட்டுட்டாங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள், மேக்கபீஸ் டைமுக்கு அப்புறம் பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்தாங்க. அவங்களாம் வந்து பழைய ஏற்பாடுல மோசே சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே எழுத்தாக வச்சுட்டாங்களே தவிர அந்த ஸ்பிரிட்டை, அந்த ஆவியில அதை பிடித்துக் கொள்ள முடியவில்லை அவங்களால. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையை விட்டுட்டாங்க. மேசியாவுடைய முதல் வருகையை கோட்டை விட்டுட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு முன்பதாக தத்ரூபமாக மேசியா நின்று கொண்டிருந்த போதிலும் அவர்கள் மேசியாவை காணாதபடிக்கு குருடர்களாய் மாறினார்கள். 2வது வருகையாகிய மேசியாவுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையிலும் கேலண்டரை பின்பற்றாம கர்த்தர் சொன்ன சில காரியங்களை, சயின்ஸை இதை பார்த்து, அதோ இந்த ஃபிக் ட்ரீ, இந்த அத்தி மரத்தினுடைய ஒரு ஊமையை வைத்து சொன்னாரு, உங்க காலங்களை உங்களால் நிதானிக்க கூடும் என்றால் என்னுடைய ராஜ்யத்தை உங்களால் நிதானிக்க முடியும்னு சொன்னாரு. அந்த நிதானிப்பு தன்மை நமக்கு இல்லைன்னா 2வது வருகையை நாம மிஸ் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து வராரு, இந்த காரியம் இல்ல இது சும்மா ஏதோ கொரோனா இல்ல, இதை சொல்ல சாதாரண விஷயம் தான், இது அந்தி கிறிஸ்து கிடையாது, இந்த சைனை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம நெற்றிலையும் என்னோட வலது கையிலையும் இந்த சைனை 666 எடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பிரசங்கமார்கள் என்ன பிரசங்கம் பண்றாங்க தெரியுங்களா? இயேசு அன்பானவர், இயேசு கிருபை நிறைந்தவர், இயேசு உங்களுக்கு கிருபை அளிக்கிறவர், உங்களை மன்னிக்கிறவர், உங்களை விடுதலை ஆக்குறவர். நீங்க ஒருவேளை உங்களோட சூழ்நிலை பயங்கரமா இருந்ததுன்னா இயேசு அதை உங்களுக்கு புரிந்து கொள்வாரு. உங்களுடைய சூழ்நிலை அவர் அறிவார். ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இது உண்மை, நான் சொல்றது உண்மை. அவர் வரும்பொழுது, ஐயோ என்னுடைய கணவர் ஆண்டவரை நம்பாதவர், ஐயோ என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை நம்பாதவங்க, நான் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி. அதனால அந்த நேரத்தில் நான் அந்த 666 அந்த நம்பரை நான் ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவரை நான் விசுவாசிப்பேன், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. என் இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள, வெளிப்பிரகாரமாக தான் நான் ஏற்றுக்கொள்ள, நான் கர்த்தர் அதை என்னுடைய இருதயத்தை அறிவார். நான் சொல்றேன், அந்த 666 அந்த முத்திரையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கப்புறம் பின்வாங்க. நோ டர்னிங் பேக். இட்ஸ் ஈதர் திஸ் சைடு ஆர் தட் சைடு. தேர்ஸ் நோ காமன் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு மதில் செவர் போல அங்க நான் உட்காந்துப்பேன். இந்த சைடும் கிடையாது, அந்த சைடும் கிடையாது. அதான் எலியா சொல்லி, எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீர்கள் 2 ஒப்பீனியனால, 2 காரியங்கள்னால, எந்த மட்டும்
ஒன்னு பாகால் என்றால் பாகாலை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரே தெய்வம் என்றால் கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம போய் கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுது. அந்த நேரத்துல ஒன்னு இயேசு இல்லனா ஜூஸ், ஒன்னு இயேசு இல்லனா ஒன்னு உலகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் தள்ளப்படுவோம். நீங்களான டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வருது. இப்போ ரோம சாம்ராஜ்யம் வந்து சுட்டு எரிக்கிறாங்க. ஆனால் ரோம சாம்ராஜ்யம் வந்த போது என்ன நடந்ததுன்னா, தேவாலயம், எருசலேம் பட்டணம், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நெருப்புல சுற்றி எரித்து அழித்து போடுகிறாங்க. கம்ப்ளீட்டா. அது மாத்திரம் இல்ல, ஒரு ரெக்கார்டு கூட விட்டு வைக்கல. லேவியர்களுடைய ரெக்கார்ட்ஸ், பிரீஸ்ட், லேவியர்கள், ஆசாரியர்கள் ரெக்கார்டு எழுதி வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த ஆரோனுடைய முறையில் இருக்கிறவங்க, யாரெல்லாம் இந்த நாளில் ஊழியம் செஞ்சாங்க, யாரெல்லாம் இதை செஞ்சாங்க, அவங்களுடைய ரோட்டாஸ், அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய காரியங்கள்லாம் எழுதி வச்சு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யாருடைய வம்சம், யாரு, இது எனக்கு அடுத்தது யாரு, இவங்களோட முறை என்ன, எல்லாம் கம்ப்ளீட்டா இட் வாஸ் டெஸ்ட்ராய்டு கம்ப்ளீட்லி. யாரு? ரோமர்கள் வந்த பொழுது 70, இது 70 கிபி 70 நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இயேசு கிறிஸ்து இதை முன்னதாகவே அவர் வந்து தீர்க்கதரிசனமா உரைச்சார். எத்தனையோ முறை நான் உன்னை சேர்க்க நினைச்சேன், ஆனா உனக்கு செஞ்சது போல மற்றவங்க செஞ்சிருந்தாங்க, அவங்க எப்போ ரட்டு உடுத்தி அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா நீயோ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிதான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. வெரி சூன் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு இவைகள் இடிக்கப்பட்டு போகும். டிஸ்ட்ரக்ஷன் இஸ் கமிங். There won't be not even one stone upon another. தேவாலயத்தை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ரோம மிலிட்டரி பவர் வந்து தேவாலயத்தை எரிக்கிறாங்க. தேவாலயத்தை எரிச்ச பொழுது தேவாலயத்தில் இருந்த தங்கங்கள்லாம் அப்படியே உருகி கற்களுக்குள்ள அப்படியே சிமெண்ட் மாதிரி எல்லாம் அப்படியே கீழே கடைக்கால் வரைக்கும் உள்ள போயிடுச்சு. தங்கம் உருகி நெருப்புல. அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அவங்க எல்லாம் ஒவ்வொரு கல்லையும் எடுக்க வேண்டியதா இருந்தது. அதான் தீர்க்கதரிசனம் எவ்வளவு துல்லியமா நடந்தது பாத்தீங்க. அதை எப்படி சும்மா இடிச்சிட்டு போயிருப்பாங்க? கிடையாது. ஒரு கல்லு கூட விடல. ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்லு கூட இல்லை. ஏன்னா தங்கம் உருகி உள்ள போயிடுச்சு. அந்த தங்கத்தை எடுக்கணும்னா எல்லா கற்களையும் அவர்கள் எடுக்க வேண்டியதா இருந்தது. இது வரலாறு. இப்ப இயேசு கிறிஸ்து உரைத்த அந்த தீர்க்கதரிசனம் துல்லியமாக அது நிறைவேறிட்டு 40 வருஷத்துக்கு அப்புறம். அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா அழிஞ்சிடுச்சு. நேபுகாத்நேசர் கொஞ்சமாவது விட்டு வச்சான். ஆனா ரோமர்கள் வந்து இந்த கொடிய 4ஆம் மிருகம், பயங்கரமான கொடி, இந்த மிருகம் கொஞ்சம் கூட விட்டு அப்படியே கிரைண்டட் கம்ப்ளீட். தி ஹோல் சிட்டி வாஸ் கிரைண்டட். அப்படியே அரைச்சி போட்டுச்சு. அந்த பெரிய இரும்பு பற்களை வைத்த அந்த மிருகம் முழு பட்டணம், தேவாலயம், ரெக்கார்ட்ஸ், அங்க இருந்த மக்கள் எல்லாரையும் அடிச்சு கம்ப்ளீட்டா பட்சித்து போட்டு நொறுக்கி போட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னாரு, தம்முடைய சீஷர்கள் தம்மை பின்பற்றவர்களை பார்த்து சொன்னாரு, எருசலேமை சுற்றிலும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போர் சேவகர்கள் வந்து சூழ்ந்து நிற்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது உடனடியாக நீங்கள் தப்பித்து மலைகளுக்கு ஓடி போங்கன்னு சொன்னார். யூதேயால இருக்கிறவர் ரெக்கார்ட் சொல்லுது. யூசிஃபஸ் சொல்ற இன்னொரு ஹிஸ்டோரியன், வரலாற்று நிபுணர், அவர் எழுதுறாரு, ரெக்கார்ட்ல ஒரு கிறிஸ்தவர்கள் கூட மறிக்கலையா இந்த 70 AD. மறிச்சவங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டு போகாதவங்க தான். ஒரு காலம் வரப்போது ஆண்டவர் தப்பிச்சு நீ ஓடிப்போன்னு சொல்றாரு. அதுக்கு கீழ்ப்படியாதவங்க சிக்கி கொள்ளும் போது கர்த்தருடைய ராத், அவருடைய கோபாக்கினை வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபாக்கினை மற்றும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அதுல நம்ம மாட்டிக்கின்னு சிக்கி தவிச்சிடக்கூடாது. ஏன் சொல்லணும்னா அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சுபாவத்திலிருந்து வளர்ற கொம்புகள். அந்த கொம்பு 10 கொம்பும் எங்க இருந்து வரப்போகுதுன்னு சொல்றேன் பாருங்க. டைம் இருந்தா சொல்றேன், இல்ல இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. 70 கிபி 70 எருசலேம் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகப்படும். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய டெரிட்டரி பாருங்க. அவங்களும் அலெக்சாண்டருக்கு அப்புறம் அவங்களும் ஃபுல் டெரிட்டரி. இங்கிலாந்து முழு அநேகமா முக்கவாசி இங்கிலாண்டை கைப்பற்றினார்கள். யூரோப் முழுதும் கைப்பற்றினார்கள். ரோம சாம்ராஜ்யம் இத்தாலியில அங்க இருக்குது. அப்புறம் அலெக்சாண்டர் கைப்பற்றின எல்லா காரியங்களும், எல்லா தேசங்களையும் ரோமர்கள் கைப்பற்றினார்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஓ ரோமர்கள் அவங்க வந்தாங்க கைப்பற்றினாங்க, அந்த காரியம் ஃபுல்லா அந்த மிருகத்தினுடைய காரியம் முடிஞ்சிச்சு, நம்மளாம் இன்னும் அதுல இருந்து தப்பிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து வந்தாரு. கிபி 70 இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்சி தொடங்கிச்சு. சபை தான் அவருடைய ராஜ்யம். இப்போ நம்ம அவருடைய ராஜ்யத்துல தான் இருக்கோம். இல்ல, அது ஒரு மிருகம், குறிப்பிட்டு ஒரு மிருகத்தை பற்றி போட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து நேபுகாத்நேசர்
கோரேஸ் ராஜா, தரியு ராஜா, அலெக்சாண்டர், அவனுடைய பிரிந்த ராஜாக்கள், இவங்கள மாதிரி ஒரு பர்டிகுலர் ராஜா கிடையாது ரோமர் சாம்ராஜ்யம். சீசர் டைம்ல இருந்து கிட்டத்தட்ட டொமிஷியன், அகஸ்டின், நம்ம இவரு அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவுல இருந்து எழுதுறாரு பாத்தீங்களா, அவர் டைம்ல வந்து ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசர் வந்து டொமிஷியன். பல அரசர்கள் ஆண்டு கைப்பற்றின காரியம் இதெல்லாம். அதனாலதான் இந்த ரோம சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப நீளமான சாம்ராஜ்யம், பெரிய 2 இரும்பு கால்கள். ஸோ ஒரு ராஜாக்கள் கிடையாது, இது பர்டிகுலர், இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நான் சொல்றேன், அந்த கடைசியாக அந்த பாதங்களுக்கு வரக்கூடிய நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போ வெரி சட்டில் இருக்கிறோம். அப்போ இந்த 10 கொம்பம் எங்க இருந்து வருது? அந்த மிருகத்துல இருந்து வந்து. மிருகம் யாருன்னு சொன்ன? ராஜ்யம். எந்த ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் எங்க இருந்து எழும்ப போறாங்கன்னா யூரோப்ல இருந்து எழும்ப போறாங்க. ஸ்பெசிபிக்கா ரோம் கிடையாது, யூரோப். ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், முழுமையா யூரோப் முழுமையாக ரோம சாம்ராஜ்யம் தான் இன்னும் சட்டில ஆளுகை செய்து கொண்டிருக்குது. எஸ்பெஷலி யூரோப், ஐரோப்பியா முழு மாகாணமே ரோம கத்தோலிக்கத்துக்கு கீழே தான் இருக்குது. போப்புனுடைய பல இன்ஃப்ளூயன்ஸ் காணப்படுகிறது. இந்த 10 கொடூரமான இந்த 10 கொம்புகள் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து மெயினா எழும்புன்னு சொல்ல முடியாது. அந்த ரோம சட்டிலா இருக்கிற அந்த ரோமனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தேசத்துல இருந்து எழும்ப போகுது. நான் விசுவாசிக்கிறேன் அது யூரோப்ல இருந்து எழும்ப போகுது. அதனால தான் ஏற்கனவே இப்ப பிரெக்சிட், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுமதித்த காரியம். இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஸ்டார்டட் பிரெக்சிட்ல தொடங்கி இருக்குது. வெகு சீக்கிரம் யூரோ உடைய போகிறது. பங்கு சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் இன் யூரோப் இஸ் கோனா ஃபெயில், இஸ் கோனா கிரம்பிள், இஸ் கோனா கிராஷ். அது சுக்குநூறா உடைய போகுது. அதுல இருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஒரு 10 ராஜாக்கள் எழும்ப போறாங்க. 10 ராஜாக்களும் எழும்பி முழு உலகத்தையும் ஆளுகை செய்வதற்காக அவங்க வந்து திட்டம் தீட்டுவார்கள். ஆனா இந்த கொம்புகள் வந்து எப்படிப்பட்ட சுபாவம் உடையதுன்னா, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சுபாவம் இருக்கும், கொடிய தன்மை. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய துடித்துடிப்பு, கொடிய தன்மை, பயங்கரமான தன்மை, நொறுக்கி போடுகிற தன்மை காணப்படும். அதே நேரத்தில் அந்த பாதத்துல அது வந்து பாத்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் கலந்துருக்குது. இப்போ ரோம காலத்தில், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராயல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த டெமோக்ராட்ஸ் கூட கலந்தார்கள். காமனர்ஸ் கூட பெண் எடுத்தாங்க, பெண் கொண்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள அப்படியே சிக்கல் தகராறு வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ராயல்ஸ் வந்து எப்பவுமே ஆளுகை, அரசாங்க ரீதியில் அரசர்கள், ராணிகள்லாம் வந்து அவங்க வந்து சாதாரணமான மக்களை வந்து திருமணம் முடிக்க மாட்டாங்க. ஆனால் முடிச்சு வந்து அவங்க பழகும்பொழுது ஒத்து வராது. எப்படி களிமண்ணும் இரும்பும் கலக்க முடியாதோ அதே போல அந்த பெரிய அரசாங்கம், அந்த ராயல் ஃபேமிலிஸும் காமனர்ஸ், சாதாரண மக்களும் கலந்து ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் கேட்கறது ஒரு விதம் இருக்கும், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற விதம் இருக்கும், கலக்க முடியும். இப்படிப்பட்ட காரியம் தான் அந்த கடைசி நாட்கள் இருக்கும். அது ரொம்ப ஃப்ரஜைலா, மிகவும் ஷார்ட் லிவ்டு, குறுகிய காலம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இருந்தாலும் அந்த 10 ராஜாக்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்சி அதே நேரத்தில் இரும்பை போல கொஞ்சம் ஸ்ட்ராங் எலிமெண்டா இருக்க போகுது. ரோமர்களுடைய அந்த இரும்பு, அவங்களுடைய தன்மை, குணாதிசயம் காணப்படும். அதே டைம்ல மிகவும் ஈஸியாக, வெகு விரைவில் அந்த ராஜ்யம் அழிந்து விட போகிறது. மொத்தம் 3 ஆண்டு காலம் தான் அதனுடைய ஆயுசு. இல்லைன்னா 7 ஆண்டு வச்சுக்கலாம். அந்த 7 ஆண்டுல தான் கடைசி 3 ஆண்டு அந்தி கிறிஸ்து வரான். அந்த அந்தி கிறிஸ்து டைம்ல இந்த ராஜாக்கள் அவனுக்கு இருந்து செயல்படுவார்கள். அப்போ இந்த ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 கொம்புகளுடைய ராஜ்யம் வந்து மொத்தமே 7 ஆண்டுகளுடைய ராஜ்யம் தான். அதுதான் அந்த களிமண்ணுடைய எலிமெண்ட். ஆனா அதே டைம்ல அந்த இரும்பு தன்மை வாய்ந்த ஒரு பயங்கரம், ஒரு கொடூரம் மற்றும் நொறுக்கி போடக்கூடிய அந்த தன்மை கொண்டதுதான் அந்த 10 ராஜாக்கள். ஓகே, 8ஆம் வசனத்துல இருந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நல்ல சுவாரஸ்யமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த அந்தி கிறிஸ்து யாருன்னு பார்க்க போறோம். அந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான் வந்த உடனே. இப்போ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து ரோம கத்தோலிக்கர்களுடைய நிலைமை என்ன, ரோம கத்தோலிக்கர்களுடைய அவர்களுடைய காரியம் என்ன நடக்க போகுது, அப்புறம் ரோம பட்டணம் ரோமாபுரிக்கு என்ன நேரிட போகிறது, இதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 7 தலையை கொண்ட அந்த மிருகத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணி யாரு, இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். உண்மையாகவே இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல தான் நம்ம இன்னும் நிறைய நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இப்போ வந்து இன்னும் டஃப் ஆகிட்டே போகும். நம்ம கொஞ்சம் திசை திரும்பினாலும் இதனுடைய அர்த்தம் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மாறிடும், இல்லைன்னா சரியா புரியாது.
ஸோ ப்ளீஸ் ஃப்ரம் சாப்டர் 7லேருந்து 10 வரைக்கும் நம்ம இன்னும் நல்லா கீனாக நம்ம கவனிச்சோம்னா ஈஸியாக வெளிப்படுத்தின விசேஷம்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு நல்ல ஒரு தெளிவான கண்ணோட்டம் வந்துடும் கடைசி காலத்தை குறித்து, கடைசி ராஜ்யங்களை குறித்து, இப்போ நம்ம என்ன இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்போ இயேசு கிறிஸ்து வரப்போறார், இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் தானியேல் 9ஆம் அதிகாரம் போகும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது அதே நேரத்தில் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா நம்ம பிரேக் டவுன் பண்ணி நல்லா நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.